அனைவருக்கும் வணக்கம். இது ஸ்பிக் மீடியா இடம்பலம் இணைந்து நடத்திய ஃபேட் ஆஃப் தமிழ்நாடு 3.0 அதாவது ஏற்கனவே 2 சர்வே 2025 ஒண்ணு 26 தொடக்கத்துல ஒண்ணு, இப்ப இது ஃபைனல் ரவுண்ட். இதுல என்ன வருதோ அதை ஒரு ஐடியாவா நம்ம எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட வேட்பாளர்லாம் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற கள நிலவரம் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய டீம் சார்பாக, ஹரிஷ் பிரதருடைய டீம் சார்பாக தமிழ்நாடு எங்கும் பயணம் செஞ்சு 1,30,000 கிட்டத்தட்ட 1,30,000 பேர்கிட்ட இந்த தகவல்களை எடுத்துட்டு வந்திருக்காங்க. பல்வேறு கேள்விகள், பல்வேறு மண்டலங்களை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இன்னைக்கு நம்ம சவுத் தென் தமிழ்நாடு என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். டக்குன்னு பார்த்துடலாம். 51 தொகுதிகள் இருக்குது. அதாவது போன 2021 தேர்தல்ல இந்த ஜோன் அதிமுகவுக்கு கை கொடுத்துருச்சு அப்படின்னா ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது நடந்திருக்காது. 3வது முறை அதிமுக ஆட்சிக்கு வந்திருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லைன்ற மாதிரி நடந்திருக்கும். சில காரணங்களால, குறிப்பா சொல்ல டிடிவி தினகரன் அவர்கள் அப்ப கூட்டணியில தனியா நின்னாரு, வாக்குகளை பிரிச்சாரு, இப்படி பல விஷயங்கள். இப்ப அவரும் இந்த அணிக்குள் வந்திருக்கிறார். அவருடைய தாக்கம், அவருடைய பங்களிப்பு, அதே போல முக்குளத்தோர் சமுதாயத்துடைய வாக்குகள் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது, முக்குளத்தோர் வாக்கு அதிமுக இல்லைன்னு ஒரு வித்து ஓடிட்டு இருந்துச்சு, அதெல்லாம் உடஞ்சிருச்சா என்ன அப்படிங்கறது எல்லாமே இதில் நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். நம்முடைய கெஸ்ட்களை வரவேற்றலாம். வணக்கம் திரு கிஷோர் அவர்களே. வணக்கம். வணக்கம் திரு ஹரிஷ். வணக்கம்டா. ஓகேவா. கன்னியாகுமரி, முதல்ல கன்னியாகுமரி மாவட்டம். கன்னியாகுமரி மாவட்டத்துல மொத்தம் 6 தொகுதிகள். கன்னியாகுமரி, நாகர்கோயில், கொளச்சல், பத்மநாபபுரம், விளவங்கோடு, கிளியூர். கன்னியாகுமரி ஃபர்ஸ்ட். திமுக 36.11, அதிமுக 42.53. அதாவது அதிமுக கிளியர் லீட் எடுக்குது அப்படின்னு தான் இவங்களுடைய சர்வே சொல்லுது. டிவிகே அரௌண்ட் 14%, என்டிகே கிட்டத்தட்ட 5% கிட்ட போறாங்க, 4.70. அதர்ஸை விடுங்க, அது ஒரு 2% இருக்காங்க. அப்ப கன்னியாகுமரியில அதிமுக கம்ஃபர்டபுளா ஜெயிக்குது அப்படிங்கறதா இவங்களுடைய சர்வே சொல்லுது. அடுத்து நாகர்கோயிலையும் கிட்டத்தட்ட அதே நிலவரம். திமுக 35.95, 36% கிட்ட. அதிமுக 42.89, அதாவது 43% கிட்ட. டிவிக்கு அதே 14.5%, நாம் தமிழர் 4% இந்த ரேஞ்சில வராங்க. நாகர்கோயிலையும் அதிமுக கூட்டணி முன்னிலை வகிக்கிறது, லீடிங் த ரேஸ் அப்படிங்கிறது தெரியுது. கொளச்சல்ல திமுக 39.33%, அதிமுக கூட்டணி 35.96%, டிவிகே 15.76, நாம் தமிழர் 5%, அதர்ஸ் ஒரு 4.5%. கொளச்சலை பொறுத்த வரைக்கும் திமுக லீடிங் போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4% வரைக்கும் அவங்க கிட்ட நம்மளால லீடிங் போறதை பார்க்க முடியுது. பத்மநாபபுரத்திலும் திமுக முன்னிலை. திமுக 41.12, அதிமுக கூட்டணி 38.94, அதாவது 39%, 2% கொஞ்சம் அப்படி நெருக்கத்தில் இருக்குன்னு சொல்லலாம். டிவிகே 14.33, என்டிகே 3%, 3.8, அதர்ஸ் ஒரு 1.25%. விளவங்கோடுலையும் திமுக முன்னிலை வகிக்கிறது. திமுக 41.42, அதிமுக 36.26, டிவிகே அரௌண்ட் 15, என்டிகே அரௌண்ட் 5. அடுத்து கிள்ளியூரா ப்ரோ? கிள்ளியூர். ஓகே. அங்கேயும் திமுக பயங்கரமான லீடு எடுக்குது, 47.17. அதே போல அதிமுக 30.45, டிவிகே 13% கிட்ட வராங்க, என்டிகே 5% வராங்க, அதர்ஸ் ஒரு 4%. ஸோ மொத்தம் இந்த 6ல 2 அதிமுக கூட்டணியும் 3 திமுக கூட்டணியும் 1 கிட்டத்தட்ட டஃப் ஃபைட் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கன்னியாகுமரி மாவட்டம் சொல்லுகிறது. ஹரிஷ், உங்களுடைய கூடுதல் இன்புட்ஸ். என்ன கேட்ட 4மே நான் திமுக கூட்டணின்னு சொன்னேன். குளச்சல், பத்மநாபபுரம், விளவங்கோடு, கிள்ளியூர். குளச்சல்ல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, குளச்சல்ல கிறிஸ்டியன்ஸ் ஓட் ஜாஸ்தி. ஓகே. ஸோ அந்த கிறிஸ்டியன்ஸ் ஓட் வந்து காங்கிரஸ் கிட்ட இருந்து தாவேக்காக்கு மூவ் ஆகிட்டு இருந்தது. நாங்கள் சர்வே பண்ணுறப்போ அது மூவ் ஆகிறது கம்ப்ளீட்டாக மூவ் ஆகிடுச்சு அப்படின்னா காங்கிரஸ் 3ஆம் இடத்துக்கு போய் அதிமுக முதல் இடத்துக்கு வரலாம், தாவேக்கா 2ஆம் இடத்துக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஹரிஷ் ப்ரோ, எனக்கு 2 கேள்வி இருக்குது. ஒரு கேள்வி வந்து இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ் வெர்சஸ் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அப்படின்னும் போது விஜய் அவர்களுக்கான ஓட்டு வங்கி இந்த இடத்துல அதிகமாக இருக்கணும், 1. 2வது பத்மநாபபுரம் தொகுதியில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக இப்போ போட்டி இருக்கக்கூடிய சீலன் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக அந்த பகுதியில் அந்த கனிமவள கொள்ளைக்கு எதிராக அவர் பயங்கரமாக போராடிட்டு இருக்காப்புல. அப்படின்னும் போது அந்த இடத்துல அவரோட இம்பேக்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கணும்ல.
ஒன்று இந்த தொகுதியில் அவரோட இம்பாக்ட் இருக்கணும், இன்னொன்று ஓவராலாக விஜய் அவர்களுடைய அந்த இம்பாக்ட் இருக்கணும்ல. பட் இது பெருசாக ஒன்றும் அந்த மாதிரி தெரியலையே. ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கேன்ற மாதிரி தானே போயிட்டு இருக்கு. இல்லை, பத்மநாபபுரம் வந்து உங்களுக்கு டிஎம்கேவுடைய ஃபோர்ட்டாக அது இப்போ மாறிட்டு இருக்கு. அங்கே வந்து பெருசாக ஆன்டி கம்பன்சி இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு முக்கியமான காரணம் காங்கிரஸ் அவங்க கூட இருக்கிறது. அந்த ஒரு ஃபேக்டர்னால நாங்கள் வந்து ஓட்டு போடுறோம்னு சொல்றாங்க. குனிய வச்சு நடுமுடியிலே குத்தினாலும் காரி துப்பினாலும் அசிங்கப்படுத்தினாலும் இல்ல காங்கிரஸ்காரங்க நாங்க திமுக தான் ஓட்டு போடுவோம்னு சொல்றாங்களா என்ன? ஓ, அங்க காங்கிரஸ் நிக்குதா? கன்னியாகுமரியில வந்து உங்களுக்கு காங்கிரஸ் டிஎம்கே அந்த பேட்ச் அப் நல்லா இருக்கு. குளச்சல்ல எனக்கு அது ஒரு டவுட் இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா குளச்சல்ல காங்கிரஸ்ல இருந்து டிவிகேக்கு மூவ் ஆயிட்டு இருந்தாங்க. நாங்க போறப்போ, நாங்க சர்வே பண்றப்போ காங்கிரஸ்ல இருந்து டிவிகேக்கு மூவ் ஆயிட்டு இருந்தாங்க. பட் ஸ்டில் காங்கிரஸ் தான் அங்கே லீடிங் இப்போ வரைக்கும். அங்கே மூவ் ஆகிட்டு இருந்தாங்க. ஒருவேளை கம்ப்ளீட்டாக மூவ் ஆனால் காங்கிரஸ் 3ஆம் இடத்துக்கு தள்ளப்படலாம். அதிமுக முதல் இடத்துக்கும் தாவேக 2ஆம் இடத்துக்கும் வரலாம். டிவிகே நண்பர்களே, நோட் திஸ் பாயிண்ட். இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிற டைமில் போலிங்க்கு ஒரு 3 நாள் 4 நாள் தான் இருக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொஞ்சம் புஷ் பண்ணீங்கன்னா இந்த வெட்டியா போகிற அந்த காங்கிரஸ்லேருந்து திமுக போகிற வாக்குகளை டிவிகே பக்கம் கொண்டு வர ஒரு அரிய வாய்ப்பு இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். அண்ட் விளவங்கோடு கான்ஸ்டிடியூவன்சி அந்த மலையாளி கேண்டிடேட், ஆமா, பிரவீனா அவர் பேரு, டிடி பிரவீன், அவருக்கு வந்து காங்கிரஸ் நல்ல சப்போர்ட் இருக்கு. இல்லைங்கிறது மீடியால சொல்லிட்டு இருந்த விஷயம். பட் அங்க காங்கிரஸ் நல்ல சப்போர்ட் இருக்கு. பட் என்ன பிரச்சனை, விளவங்கோடு யாரு நின்னாலும் காங்கிரஸ் தான் போறாங்க. இல்லை, இந்த முறை வந்து கொஞ்சம் க்ளோஸா போகும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க முடியுது. ஏன்னா விஜயதாரணிக்கு அங்கே ஒரு நல்ல சப்போர்ட் பேஸ், அவங்களுடைய தனிப்பட்ட செல்வாக்குங்கிறது கொஞ்சம் இருக்கிறத பார்க்க முடியுது. க்ளோஸ் ஃபைட்டாக முடியலாம். ஓகே, திருநெல்வேலி மாவட்டத்துக்கு போயிடலாமே. அதுக்கு முன்னாடி கன்னியாகுமரி, நாகர்கோவில் இந்த 2 தொகுதியிலுமே வந்து அதிமுக கூட்டணி முன்னிலை வகிக்குது. இந்த 2 தொகுதியிலும் நிக்கிற கட்சி அதிமுக, பாஜக. ரெண்டுமே அடுத்தது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 5 தொகுதி நயினார் அவர்களுடைய மாவட்டம்னு கூட சொல்லலாம். திருநெல்வேலி நிக்கல. சமீபத்தில் திருநெல்வேலிக்கு போயிருந்தோம். அப்போ ஆட்டோல போகும்போது கூட அந்த அண்ணன் கூட அதான் சொன்னாரு, நயினார் இங்க நின்றுக்கணுங்க, அவ்வளோ பழக்கம் எல்லாருக்கும், ஆனா அவர் ஏன் தூக்கி சாத்தூர்ல போட்டாங்கன்னு தெரியல கூட ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. ரைட், பாத்துக்கலாம். அவங்க தூக்கி போடல, நான் சாத்தூருக்கு போறேன்னு அவர் தூக்கி போட்டுக்கிட்டாரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, லோக்சபா எலெக்ஷன்ல ஒரு 13,000 வாக்குகள் குறைஞ்சது. அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட 13,000 வாக்குகள் குறைஞ்சது. ஏடிஎம்கேட ஓட்டை வந்து இன்க்ளூட் பண்ணாலும் 13,000 வாக்குகள் கம்மியாக இருக்கு அப்படிங்கிறதுனால இங்க நின்னா நம்மளுக்கு வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பவில்லை என்று சாத்தூருக்கு சென்று விட்டார். இப்போ திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அந்த நயினார் அவர்களோட இம்பாக்ட் வந்து விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாத்தூர்ல இருக்கும் அப்படின்ட்டு நீங்க சாத்தூர்ல வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஃபைட்டா போகலாம். பட் என்னன்னா, நயினார் அவர்களுக்கான செல்வாக்குங்கிறது தனியா இருக்கு. ரெண்டாவது, சாத்தூர்ல அதிமுகவுடைய செல்வாக்கும் இருக்கு. அந்த அதிமுகவுடைய செல்வாக்கு தான் வந்து அவருக்கு பெரிய பிளஸ். அது ஹெல்ப் பண்ணும். ஓகே, ரைட். திருநெல்வேலி தொகுதி திமுக 37.54, அதிமுக 40.73 லீடிங் தாங்க. 3% மேல கம்ஃபர்டபிள் லீடிங். டிவிகே 13%, என்டிகே 5.5%, அதர்ஸ் ஒரு 3.4%. அம்பாசமுத்திரம் டிஎம்கே 40.24, ஏடிஎம்கே கூட்டணி 44.22, டிவிகே அரௌண்ட் 10, என்டிகே 4.25, அதர்ஸ் 1.25, இந்த மாதிரி இருக்குது. அதிமுக கூட்டணி லீடிங்ல வருதுங்க. அம்பாசமுத்திரம் பொறுத்த வரைக்கும் பாளையங்கோட்டையில திமுக மொரட்டு பர்ஃபார்மன்ஸ். திமுக கூட்டணி 50% கிராஸ் பண்றாங்க பாளையங்கோட்டையை பொறுத்த வரைக்கும். அதிமுக கூட்டணி அதுல பாதி கூட இல்ல, 23.65%. டிவிகே நல்ல ஏறி வராங்க, 19% கிட்ட வராங்க. என்டிகே 4.5%, அதர்ஸ் ஒரு 2.5%. இந்த பாளையங்கோட்டை தொகுதியில முஸ்லிம்ஸோடைய வாக்குகள் தாவேகாவுக்கு மூவ் ஆகுது. ஸோ அதனால எனக்கு என்ன ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா, இங்க அதிமுக 3ஆம் இடத்துக்கு கூட போகலாமோ அப்படிங்கிற டவுட். ஒரு 25 ஏறி வந்து அதிமுக 22 இன்க்ரீஸ் ஆகும். 25ல இருந்து 30% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். திமுக வாக்குகளும் குறையும். இதுல ஒரு க்ளோஸா போவதற்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா அதிமுக இங்க 3ஆம் இடத்துக்கு தள்ளப்படலாம். பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ரைட்டு, வாழ்த்துக்கள் ஏடிஎம்கே நண்பர்களுக்கு. அடுத்து நாங்குநேரி டிஎம்கே 40.17, ஏடிஎம்கே 43.18 விழுக்காடுகள், டிவிகே அரௌண்ட் 10, என்டிகே 6.5%, அதர்ஸ் விட்டுருங்க, அவங்க கணக்குல இல்ல, 0.18. ரைட்டு, ஏடிஎம்கே லீடு வராங்க. நாங்குநேரி. ராதாபுரம் கேள்விப்பட்ட தொகுதியா இருக்குதே.
இன்பதுரை Nice fruit, அவர்கள் அப்பாவு. நன்ற அப்பாவு தொகுதி, அவர்கள். அப்பாவு அவர்கள் அதான் யோசிச்சேன். இதுல வந்து அப்பாவு அப்பாவு எனக்கு வரக்கூடிய தகவல் வந்து அப்பாவு தோக்குறாரு இதுல ஆமா அப்படின்றது. போக்குறாருன்ட்டுல சமீபத்துல ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். உள்ள வரும்போதே வெளியே போ அப்படின்ட்டாங்க மக்கள். அதுக்கு இவரு வந்து என்ன ஓட்டு போடுங்க போடாம போங்க, ஏன்னா வெளியே போக சொல்றதுக்கெல்லாம் யாருக்கும் உரிமை என்ன கிடையாது. புண்படாதா? இது என்ன சட்டமன்றமா இஷ்டத்துக்கு ஆடுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. இனிமே உன் ஆட்டம் அங்க செல்லுபடி ஆகாது. பார்த்து பேசணும் வேல்முருகன் அப்படின்ட்டு வேல்முருகன் மிரட்டும் போது சுகமா இருந்துச்சா அப்படின்னு கேக்குறாங்களாட்டுங்குது. அதுக்கான ரிசல்ட் தெரியுது. அடுத்த தொகுதி போயிரு. இரா இன்னும் சொல்லவே இல்லை. சோ ராதாபுரம் பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி 32, அப்பாவு அவர்கள் 32 விழுக்காடு வாக்குகள் பெறுகிறார். அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 35.5, டிவிக்கு 20% வராங்க. அவங்க தான் அப்பாவுக்கு வேலை பார்த்துட்டாங்க போல இருக்குது. என்டிகே 7.3% வராங்க. அதர்ஸ் ஒரு 5% வராங்க. இதுதான் திருநெல்வேலியுடைய நிலவரம். அப்பாவு அவர்கள் 25%க்கு குறையலாம், தாவேகா 27% வரைக்கும் மூவ் ஆகலாம். அதாவது 3வது இடத்துக்கு அப்பாவு அவர்கள் தள்ளப்படலாம். கண்டிப்பா. திமுக 3வது இடத்துல தள்ளப்படலாம். சர்ப்ரைசிங் ஃபேக்டர் என்னன்னா, ராதாபுரம்ல பிஜேபி வளர்ந்துருக்காங்க. ரைட் ரைட். கிறிஸ்டியன் ஓட்டர்ஸ் அதிகம் இருக்கிற தொகுதி. கிறிஸ்டியன் ஓட்டர்ஸ் கிட்ட பாஜக. இன்னொரு ஃபேக்டர் இருக்கு என்னன்னா, உங்களுக்கு ஹிந்து நாடார் கன்சாலிடேஷன் வந்து ஹெவியா நடந்துக்கிட்டு ஆமா சவுத்துல. பிஜேபிக்கு அதாவது உங்க அலைன்ஸ்க்கு ஹிந்து நாடார் கன்சாலிடேஷன் இஸ் வெரி ஹெவி. ஜஸ்ட் லைக் ஹவு உங்களுக்கு வந்து நார்த்தில் வந்து வன்னியர் கன்சாலிடேஷன் நடந்துகிட்டு இருக்கோ, அதே மாதிரி இங்கே வந்து இந்து நாடார் கன்சாலிடேஷன் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. அவர் அப்பாவு ஐ திங்க் சிஎஸ்ஐ நினைக்கிறேன். ஆமா சிஎஸ்ஐயா கேத்தலிக்கான்னு தெரியல. சிஎஸ்சி. தாவேகா வந்து சிஎஸ்ஐ. ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பிளிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, ஒட்டுமொத்தத்தில் வாழ்த்துக்கள் அப்பாவு அவர்களே என்று கூறிக்கொண்டு தென்காசி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஓவரால் யார் யார் முன்னிலையில் இருக்கிறாங்க, யார் யார் பின்தங்கி இருக்கிறாங்க கூட்டி சொல்லணுமா? அப்ப அதிமுக வந்து 1, 2, 3, 4 தொகுதிகள்ல அதிமுக, ஒரே ஒரு தொகுதி பாளையங்கோட்டையில 50% வாங்கி திமுக முன்னிலையில் 4க்கு 1 அப்படின்றது தான் இந்த சர்வே சொல்லுது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்து தென்காசி, சங்கரன் கோயில், வாசுதேவநல்லூர், கடையநல்லூர், தென்காசி, ஆலங்குளம் என்ற 5 தொகுதிகள் உள்ளன. அதில் திமுக சங்கரன் கோவிலிலே முதல்ல எடுத்த உடனே 36%, 36.76%, ஏடிஎம்கே 46%, 10% லீடிங்ல ஏடிஎம்கே பக்காவா கம்ஃபர்டபுளா அவங்க முன்னிலை வைக்கிறதாக உங்க சர்வே சொல்லுது. டிவிகே 10 கீழே போறாங்க அப்படின்னு சொல்றீங்க, 7.38, என்டிகே 4.33, அதர்ஸ் ஒரு 5.5. அடுத்து நீங்க டிவிக்கே 10 கீழே போறாங்கன்னு அவங்க 10 கீழே வாங்குறாங்கன்னு சொல்லுங்க. என்னமோ இதுக்கு முன்னாடி 4 தேர்தல் அவங்க சந்திச்சா மாதிரியும் அதுல அவங்க 20% வாங்கினா மாதிரி அவங்க கீழே போற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஐயா நான் வந்து மேல இருந்தவங்க தான் கீழே போக முடியும். இவங்க இன்னும் ஸ்டார்டே பண்ணலையே. ஸோ இவங்க 7.38% வாங்குறாங்கன்னு சொல்லுங்க. அதாங்க ஐயா, நான் ராதாபுரம் பார்த்து ஒரு 20% மைண்ட் செட்டோட அப்படியே பார்க்கும்போது கொஞ்சம் ஏன்னா அப்படின்னு ஃபீல் ஆயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. தேங்க்யூ ஃபார் யுவர் ஆறுதல். அடுத்து வாசுதேவநல்லூர் வந்து பார்த்தீங்கன்னா 36.5 விழுக்காடு வாக்குகள் பெற்று முன்னிலை வகிக்கல. அது கீழே வரவங்க 42 வாங்குறாங்க. என்ன பண்றது? ஏடிஎம்கே 42.08, அதாவது திமுகவை விட ஒரு 5.5% முன்னிலையில வகிக்கிறதாக காட்டுது. டிவிகே அரௌண்ட் 8, என்டிகே அரௌண்ட் 8, அதர்ஸ் அரௌண்ட் 6. வாசுதேவநல்லூருடைய இது நான் எடுத்து பார்த்த போது பிஜேபியோட கன்சாலிடேஷன் வந்து ஹெல்ப் பண்ணுது. அம்பாசமுத்திரமா இருக்கட்டும், வாசுதேவநல்லூரா இருக்கட்டும், இங்க எல்லாமே பிஜேபியோட ஹெல்ப், அதாவது கேட்டலிஸ்ட் ஃபோர்ஸா வந்து இங்க பிஜேபி இருக்காங்க. சோ இங்கெல்லாம் டிடிவியோட ரோல்ல இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையா? டிடிவியோட ரோல் இருக்கு. பட் அதை விட அதிகமா வாசுதேவநல்லூர்ல தாவேக்கா ஏன் வளரல அப்படின்னா, ஆனந்தன் ஐயாசாமி யங்ஸ்டர்ஸ் வந்து பிஜேபியில அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு. தாவேக்கா பக்கம் யங்ஸ்டர்ஸ் மூவ் ஆகவே இல்லை இந்த தொகுதியில. அதனால தாவேக்கா வளரல. ஸோ திஸ் இஸ் ஐயாச்சாமி வெர்சஸ் சச்சின் என்று கூறிக்கொள்ளலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடையநல்லூரை பொறுத்த வரைக்கும் திமுக 30.47 விழுக்காடு வாக்குகளும், அதிமுக கூட்டணி 42.17 வாக்குகளும், 17 விழுக்காடு வாக்குகளும், டிவிக்கே 20% வாக்குகளும், 20.61, 21% கிட்ட போறாங்க. என்டிகே 5.5% வாக்குகளும், அதர்ஸ் ஒரு 1% என்று பார்க்கும்போது இங்கேயும் அதிமுக கிளியர் லீட் எடுக்கிறாங்க. 3 தொகுதி இது வரைக்கும் பார்த்திருக்கோம். 3லயும் அதிமுக தான் லீடு வர்றதாக ஹரிஷ் அவர்களுடைய சர்வேவும் இடம்பலம் கிஷோர் கேசாமி அவர்களுடைய சர்வேவும் சொல்லுகிறது. கிஷோர் கேசாமி அவர்கள் தீவிர அதிமுக ஆதரவாளராக இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக நேர்மையான
எண்ணிக்கைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதிமுக சொன்னா நேர்மையா இருந்தா நான் சரி, சைடு கேப்பில் கோல் போட்டு விட்டார். அடுத்ததாக தென்காசி தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக 39.66 விழுக்காடு வாக்குகளும், அதிமுக 43.13 விழுக்காடு வாக்குகளும். இங்கேயும் ஒரு 3.5%. அஞ்சலியுமே அவங்க தான் விடு சொல்லு. அப்படியா? அடுத்தது நான் பார்க்கவே இல்லை. ரைட்டு. டிவிகே 10%, 10.5%, என்டிகே 6%, 6.5%, அதர்ஸை விடுங்க அப்படிங்கிற மாதிரியான நம்பர்ஸ்ல அதர்ஸும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வாங்கியிருக்கிறாங்க. இங்கேயும் அதிமுக லீடு எடுக்குது. தென்காசியில ஆலங்குளம் திமுக கூட்டணி 36.79, அதிமுக 37.26. இது வந்து நம்ம நெக் டு நெக், அதாவது க்ளோஸ் காலா தான் கொண்டு வர முடியும். ஏன்னா இன்னும் எத்தனையோ பேர் இருப்பாங்க அந்த தொகுதியில. ஸோ ஒரு 1% டிஃபரன்ஸ் வச்சு நம்ம வெற்றியை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இது டஃப் ஃபைட் தொகுதி. டிவிகே 8.29 விழுக்காடு, என்டிகே 4.5 விழுக்காடு, அதர்ஸ் இங்க 13% பேர் இருக்கிறாங்க. இவங்க தான் ஏதோ பெரிய வேலை பார்க்க காத்து கொண்டிருக்கார்கள். இந்த 13% எதனால வந்துச்சு அப்படின்னா, ஹரிநாடாரும் ராக்கெட் ராஜாவும் கண்டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு அங்க இருந்தது. நிராகரிக்கப்பட்டது இல்ல, ஆனா நிராகரிக்கப்பட்டிருக்கு. இப்ப அந்த 13% யாருக்கு போகுதுங்கிறதுலதான் வெற்றி வாய்ப்பு இருக்கு. அவங்க சிறையில இருந்துகிட்டு யாருக்கு ஓட்டு போட சொல்றாங்களோ அவங்களுக்கு போகுமா? ஆமா, யாருக்கு ஓட்டு போட சொல்ல வாய்ப்பு இருக்கு? சிறையில வச்சது திமுக கவர்மெண்ட் தானே. திமுக அரசு தான் உள்ள வச்சிருக்காங்க. பட் வந்து அவங்க திமுக போட சொல்லுவாங்களா இல்ல அதிமுக போட சொல்லுவாங்களா தாவேக போட சொல்லுவாங்க தெரியாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பூங்கோதை ஆலடியாரன் அவர்கள் அதிருப்தியில இருக்காங்க. மனோஜ் பாண்டியனுக்கு நேற்று வந்த மனோஜ் பாண்டியனுக்கு சீட்டு கொடுத்துட்டீங்க, பல வருஷமா கட்சியில இருக்கேன் நானு, எனக்கு சீட்டு கொடுக்கல. மனோஜ் பாண்டியன் நம்ம துரந்தரா இங்க நம்மால் கூட போனவர், ஓபிஎஸ் ஐயா கிட்ட இருந்து போனவர் துரந்தர் இல்லைங்க. அது அந்த பன்னீர்செல்வத்தோட அந்த தரித்திரம் முடிச்ச கண்ட்ரோல். சரி, ஓகே ப்ரோ, எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது. இந்த கான்ஸ்டிடியூன் இந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கடைநல்லூரில் மட்டும் டிவிக்கே 20.61 போகுது. மற்ற இடத்துலலாம் வந்து 10 or 10 பிலோ இருக்கு. என்ன காரணம்? கடைநல்லூரில் முஸ்லிம்ஸ் ஓட்டு பிரிக்கிறாங்க. ஓகே, கடைநல்லூர் இஸ்லாமியர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியிலிருந்து சாகுல் ஹமீது நின்ன தொகுதி தானது. ஓகே, ரைட்டு. இப்போ வந்து டிவிக்கே அந்த இடத்துல வந்து இஸ்லாமியர் ஓட்டு பிரிக்கிறாங்க. தென்காசி மாவட்டத்துல 5-5 அதிமுக தட்டி தூக்குது அப்படிங்கிற மாதிரியான சர்வே ரிப்போர்ட் உங்களுக்கு. அந்த 13% அதர்ஸ் இருக்காங்கல்ல ஆலங்குளத்துல, அவங்க எல்லாம் பார்த்து பண்ணி விட்டாங்கன்னா அந்த 13% தாண்டி பூங்கோதை ஆலடியாரன் அவர்கள் என்ன முடிவெடுக்கிறாங்கிறத பொறுத்து மாறும். பூங்கோதை ஆலடியாரன்னா அதிமுகவோட பேசிட்டு இருந்தாங்க. நம்ம போன சர்வே ரிலீஸ் பண்ணப்போ அதிமுகவோட பேசிட்டு இருந்தாங்க. அது என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. ரைட். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய தொகுதி தூத்துக்குடி. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கனிமொழி அவர்களுடைய, இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கனிமொழி அவர்களுடைய கோட்டை என்று சொல்லப்பட்டது. யாரால அப்படின்னா, நாங்கள் திருநெல்வேலிக்கு போயிருந்தப்ப, திருநெல்வேலிக்கு ஒரு தடவை போயிட்டாங்களா, ஆனால் ஒன்றும் ரெஃபரன்ஸ் வேற அப்படின்னு நினைத்துக் கொள்ளாதீர்கள். அங்கே நிறைய பேரிடம் பேசினோம். அப்பொழுது நம்மிடம் பகிர்ந்து கொண்ட ஒரு அண்ணன் சொன்னார், சென்னையில தான் இருக்காங்க, ஆனால் டப்புன்னு வந்துருவாங்க, நல்லது கெட்டது அது இதுன்னு எந்த விஷயமா இருந்தாலும் வந்து நின்றுவாங்க கனிமொழி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்னார். அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம் அந்த பாயிண்ட்டை. இப்போ பார்த்துக்கலாம். விளாத்திக்குளம், தூத்துக்குடி, திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், ஒட்டப்பிடாரம், கோவில்பட்டி. தமிழ்ல ஒரு இடத்துல போடும்போது ஓட்டப்பிடாரம்னு போடுறாங்களே, ஒட்டப்பிடாரம் தானே, ரைட். என 6 தொகுதிகள் உள்ளன. இந்த 6 தொகுதிகள்ல விளாத்திக்குளம் பொறுத்த வரைக்கும் திமுக 41 விழுக்காடு வாக்குகள் பெற்று முன்னிலை வகிக்கிறது. அதிமுக 36.58 விழுக்காடு வாக்குகள் பெற்று 2ஆம் இடத்தில் நிற்கிறது. கிட்டத்தட்ட 4% டிஃபரன்ஸ்ல நிக்குது திமுக. டிவிகே 15% கிராஸ் பண்றாங்க, என்டிகே 6.5% கிராஸ் பண்றாங்க, அதர்ஸை விடுங்க. அடுத்து தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி 41.57%. அங்க பாருங்க, ஏடிஎம்கே 23.67, டிவிகே 20, என்டிகே 12. போடு, இஷ்டத்துக்கு பிரிச்சு பங்கு போட்டு கொடுக்குறாங்க தூத்துக்குடி மக்கள். இதில் ஹரிஷ் அவர்கள் சொல்ல போகிற டயலாக்கை நான் இப்பொழுதே சொல்லிவிடுகிறேன். அதாவது இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக 3வது இடத்துக்கு போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று கூற போகிறார். நான் சர்வே எடுத்த டைம்லயே சொன்னேன். அதைத்தான் நானும் சொன்னேன். இதை நான் கண்டுபிடித்து சொல்லவில்லை, அவர் கேமராவுக்கு முன்னாடி திமுக இருக்கட்டும், இந்த தேர்தல் நெருங்குகின்ற நேரத்துல, அதாவது லாஸ்ட் 5 days 7 days இருக்கு இல்லையா, அவங்களுடைய பீக்கிங் பீரியட் தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4-5% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் இருக்குது.
ஸோ அதனால அந்த 3வது இடம்ன்றது வந்து அவ்வளோ சீக்கிரம் அப்படி இல்லை இங்கே வரது. இங்கே முக்கியமான ஒரு விஷயம்னா ஸ்ரீநாத் வந்து முன்னாள் அதிமுக எம்எல்ஏவுடைய மகன். தூத்துக்குடியில எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி ஸ்ரீநாத் அங்கதான் நிக்கிறாரு. எம்ஜிஆர் அவருடைய அஜித் ஆட்சி அண்ணன் காலத்தில் இருக்கு. முன்னாள் எம்எல்ஏவாக இருந்தார் அவருடைய அப்பா. அவருடைய மகன் இப்போ வந்து ஸ்ரீநாத், அவர் தான் கண்டெஸ்ட் பண்ணுறாரு. தூத்துக்குடியில் தான் அவர் பொண்ணு எடுத்திருக்காரு, தூத்துக்குடியில் தான் அவர் பிறந்திருக்காரு. ஸோ அதனால் சொந்த ஊருக்காரங்கிறதுனால அது ஒரு ப்ளஸ்ஸாக அங்கே இருக்குது. அஜித் அவங்க திமுகவுக்கு போனதுனால இது எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டிவிக்கே போடணும்னு நினைச்சவங்க யாரும் திமுக போட மாட்டாங்க. ஏன்னா அது அஜித்தா அவர்கள் போகும்போதே ஒரு 20,000 ஓட்டை எடுத்துட்டு போயிருவாங்கலாம் நான் இல்ல நினைக்கிறேன். அவங்க அட்லீஸ்ட் திமுகல இருந்து தாவேகாக்கு வர ஓட்ட பிரிக்காம இருக்கலாம்ல. அப்படி அதுக்காக பண்ணலாம். பார்க்கணும். அடுத்ததாக திருச்செந்தூர் தொகுதி. திருச்செந்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் செம டஃப் ஃபைட் இங்க இருக்குது. திமுக 39% வராங்க, அதிமுக 38.4% வராங்க, டிவிகே 11%, என்டிகே 6%, அதர்ஸ் ஒரு 4%. இப்படிதான் இருக்கு திருச்செந்தூர் களம். நம்ம போன சர்வேலே சொன்னோம் அவர் வந்து தோப்பாரு அப்படின்னு நம்ம சொன்னோம். எவர் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன். ரைட்டு. திருச்செந்தூர் நிக்கிறது ரெட்டாலியா But தாமரையா? என்னுடைய இது வந்துட்டு அனிதா ராதாகிருஷ்ணன் ஸ்கிரிப்ட் த்ரூ அப்படின்னு தான் நான் வாய்ப்பு இல்லை. கடைசி ரவுண்ட்ல கொடுக்க பூந்துருவாரு மேலன்னு சொல்றீங்களா? நிறைய அதிருப்தி இருக்கு. அவரை அதான் பிரச்சாரம் நான் பண்றதுக்கே விட மாட்டேங்கிறாங்க. பிரச்சாரம் பண்றதுக்கு வந்தாலே ஆமா அது நம்ம அடிச்சு பார்த்தோம். அனுப்புறாங்க. ஏன்னா நாங்கள் சர்வே பண்ண டைம் அந்த டைம் தான். அவருக்கு எதிர்ப்பு எப்போ அந்த மீடியாவில் வந்துச்சோ அந்த டைம்ல அங்கே தான் இருந்தோம் நாங்கள். எதிர்ப்பு சரியான எதிர்ப்பு. உள்ள பிரச்சாரம் பண்ணுறதுக்கு போக விடலை. வேற ஒரு பிளான் போட்டு எப்படி பிரச்சாரம் பண்ணலான்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ தான். ஸோ அதனால இது க்ளோஸ் ஃபைட்டாக தான் இருக்கும். எட்ஜா ஏடிஎம்கேக்கு வரலாம். பெஸ்ட் விஷஸ் அனிதா சார். அடுத்ததாக ஸ்ரீவைகுண்டமும் அதே மாதிரி ஒரு டஃப்பான ஃபைட்டை தான் ஃபேஸ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் டிஎம்கே ஸ்லைட் எட்ஜ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். டிஎம்கே கூட்டணி 38.12 விழுக்காடு, ஏடிஎம்கே கூட்டணி 36.23 விழுக்காடு, டிவிகே 12% கிட்ட வராங்க, என்டிகே 4.5%. இங்க அதர்ஸ் ஒரு 10% கிட்ட இருக்காங்க. இன்னும் முடிவு பண்ணாம இருக்கிறவங்க இவங்க தான் யாருங்கிறத முடிவு பண்ண போறாங்க. முடிவு பண்ணாதவங்கிறத தாண்டி சசிகலா அவங்களுடைய கூட்டணியில சில சாதி தலைவர்கள் இருக்காங்க. பண்றாங்க. அவங்க பிரிக்கிற வாக்குகள் ஒரு 5-6% வரைக்கும் இருக்கு. அது இந்த அதர்ஸ்ல வந்துருது. ஓகே, அவங்க சசிகலா அவர்கள் நிக்கிற வேட்பாளருக்கு தான் போடுவாங்களா? அவங்க நிக்கிறாங்களா? சாதி கட்சியை சேர்ந்த சாதி அமைப்புகளை சேர்ந்த தலைவர்கள் அவங்க வேட்பாளர் போட்டிருக்காங்க சசிகலா அவர்கள். எதுக்கு? ரைட்டு. அடுத்து ஒட்டப்பிடாரம். இங்கேயும் அதே மாதிரி அப்படியே சும்மா ரெண்டும் அப்படி நிக்குது. அடுத்த 7 நாள் யார் டோர் டு டோர் போயிட்டு பயங்கரமா வேலை பார்க்க போறாங்களோ அவங்க அந்த வெற்றி வாய்ப்பை தட்டி தூக்க முடியும் என்று நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் திமுக கூட்டணி 36%, அதிமுக கூட்டணி 35.5%, டிவிகே 10%, என்டிகே கமான் 13.27%, அதர்ஸ் 5%. ஸ்ரீவைகுண்டம் ஒட்டப்பிடாரம் 2 தொகுதியிலையும் டாக்டர் கிருஷ்ணசாமி எவ்வளவு ஓட்டு பிரிக்க போறாருங்கிறதையும் பார்க்கணும். அவர் வந்து பிரிக்கிற அத்தனை ஓட்டும் டிஎம்கேக்கு போக வேண்டிய ஓட்டு. அதை பிரிச்சுட்டாரு அப்படின்னா ஏடிஎம்கேக்கு அது பெரிய மேல வந்துடும். பார்ப்போம் என்ன சொல்ல போகிறார்கள் என்று. அந்த அதர்ஸ் அவங்க தானா? சரி, ரைட்டு. அடுத்து கோவில்பட்டியில அதிமுக கம்ஃபர்டபுள் லீடுங்க. டிஎம்கே கூட்டணி 31.06%, ஏடிஎம்கே கூட்டணி 45.53%, டிவிகே 13, என்டிகே 7.5% கிட்ட வராங்க, அதர்ஸ் ஒரு 2.5%. கோவில்பட்டி இவர் தான் இல்லையா, கடம்பூர் ராஜு கம்ஃபர்டபுளா ஜெயிக்கிறாரு. ஸோ தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே 1, 2, 3, 4, 5 இடங்கள்ல டிஎம்கே அதாவது லீடிங் வந்தாலுமே 3 இடங்கள் வந்து அதுல நெக் டு நெக் என்ன வேணா நடக்கலாம் அப்படின்ற மாதிரி 2 தான் கம்ஃபர்டபுள் லீடிங் இருக்கு டிஎம்கே. கோவில்பட்டி பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே கம்ஃபர்டபுள் லீடிங்ல இருக்கு. இதுதான் நிலவரம் தூத்துக்குடி. கனிமொழி அவர்கள் மனசை வைச்சால் தனக்கு சீட்டு கொடுக்காதவர்களே பழி வாங்கக்கூடிய தருணம் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, கனிமொழி அவங்களுக்கு அங்க எதிர்ப்பு அதிகமா இருக்கு. தொகுதிக்குள்ளேயே அவங்களையும் போக முடியல. என்கிட்ட சொன்ன ஒரு பொய் சொல்றாரு போல இருக்குது. கீதா ஜீவன் அவர்கள் அவங்க மேல எதிர்ப்பு இருந்தாலும் பணம் செலவு பண்றாங்க நிறைய. அதனால கொஞ்சம் கனிமொழி கிட்ட பணமே இல்லை போல இருக்குப்பா. இல்ல, கனிமொழியோட சப்போர்ட்ல தான் வந்து கீதா ஜீவனை செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, ஓகே. அடுத்ததாக ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 4 தொகுதிகள் உள்ளன.
பரமக்குடி, திருவாடானை, ராமநாதபுரம், முதுகுளத்தூர் கரெக்ட் தானே? ரைட்டு. அதுல பரமக்குடி தொகுதி பயங்கரமான ஒரு டஃப் ஃபைட்டை தான் ஃபேஸ் பண்ணுது. டிஎம்கே 1 பாயிண்ட் அப்படி முன்னிலையில் இருக்காங்க. 39.70 விழுக்காடு திமுக கூட்டணி, 38.72 விழுக்காடு அதிமுக கூட்டணி, 11 விழுக்காடு டிவிகே, 8% கிராஸ் பண்றாங்க என்டிகே. அதர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 2.5%. திருவாடானை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே கம்ஃபர்டபுள் லீட்ல இருக்கிறதாக இந்த சர்வே சொல்லுது. டிஎம்கே கூட்டணி 35.37, அதிமுக கூட்டணி 40%க்கு மேல வாங்குறாங்க. டிவிகே 15% கிட்ட போறாங்க. என்டிகே 6.5% கிட்ட வராங்க. அதர்ஸ் ஒரு 4% இருக்கு. அடுத்ததாக ராமநாதபுரம் தொகுதியில கம்ஃபர்டபுள் லீடிங் டிஎம்கே 44.05 விழுக்காடு திமுகவும், 34.02 விழுக்காடு அதிமுக கூட்டணியும், டிவிகே பொறுத்த வரைக்கும் 13 விழுக்காடு வாக்குகளும், என்டிகே 5.5 விழுக்காடு வாக்குகளும், அதர்ஸ் 3% வராங்க. முதுகுளத்தூர் இங்க ஏடிஎம்கே அப்படி லைட்டா ஏறி மேல வராங்க. டிஎம்கே 39.43 விழுக்காடு, அதிமுக கூட்டணி 42.08 விழுக்காடு, டிவிகே 13%, என்டிகே 3%, அதர்ஸ் ஒரு 2.5%. ஸோ ஒட்டு மொத்தமா பார்க்கும்போது ராமநாதபுரம் மாவட்டத்துல அதிமுக 2 தொகுதியில கம்ஃபர்டபுள் லீடிங் இருக்குது, திமுக 1 தொகுதியில கம்ஃபர்டபுள் லீடிங் இருக்குது, 1 தொகுதி டஃப் ஃபைட்டா இருக்குது. இதுதான் ராமநாதபுரம் மாவட்டம். முதுகுளத்தூர் ராமநாதபுரம் வந்து considered to be one of the bellwether. இந்த பெல்வெதர்ன்ற வார்த்தையை அடிக்கடி நீங்க பயன்படுத்துறீங்க. எங்களை போன்ற புதிதாக அரசியல் கற்கும் இளைஞர்களுக்கும் அதே போல இந்த வீடியோவை பார்த்துட்டு எங்களை மாதிரி நண்பர்களுக்கும் சொல்ல முடியுமா? அப்படின்னா பெல்வெதர் அப்படின்றது என்னன்னா, உங்களுக்கு எந்த திசையில விண்டு போகுது, காத்தடிக்குது அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு அறிகுறி தான் பெல்வெதர் அப்படின்னு சொல்லுவோம். பெல்வெதர் அப்படின்றதுனா ஒரு தொகுதி, இந்த தொகுதியில் வெற்றி பெற்றால் இந்த மாநிலத்தில் ஆட்சியில் அமர்வார்கள் அப்படின்னு ஒரு 5 தொகுதிகள். இது பெருநகர், ராமநாதபுரம், அதுக்கப்புறம் அது என்ன இன்னொரு நேற்று சொன்னீங்களே வேடசந்தூர், ராமநாதபுரம், இந்த மாதிரி ஒரு 5 தொகுதிகள். இந்த 5 தொகுதிகள் பிடிக்கிறவங்க கண்டிப்பா ஆட்சியை பிடிப்பாங்க அப்படின்னு. அதனால ராமநாதபுரத்தை ரொம்ப சென்டிமெண்டா வச்சிருப்பாங்க. பட் இந்த முறை வந்து பாஜக அதை கொடுத்துருக்காங்க. எனக்கு வரக்கூடிய தகவல் ராமநாதபுரத்தில் பாஜக இஸ் டூயிங் பெட்டர் அப்படின்ட்டு. அவங்களுக்கு வந்து பாஜகவுக்கு தேவர் கம்யூனிட்டி ஓட்டு நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ். முதுகுளத்தூரில் நாம் பார்த்த வரைக்கும் தேவர் கம்யூனிட்டி ஓட்டு நிறைய மாறிட்டு இருக்கு ஏடிஎம்கேக்கு. நீங்க முதுகுளத்தூர் தானே சொன்னீங்க பெல்வெதர்னு சொல்லி? இல்ல, ராமநாதபுரமா? அங்க 10% பின்னாடி இருக்கு. முதுகுளத்தூர் வந்து ராஜகண்ணப்பன் கண்டெஸ்ட் பண்ற சீட்டு. ஒரு போன முறையே நம்ம சர்வே ரிலீஸ் பண்றப்போ இவ்வளவு கம்மியா வருமா அப்படின்னு தன்னுடைய ஆதரவாளர்கள்ட்ட பேசினதா ஒரு தகவல். அவங்க சைட்ல இருந்து நம்மளுக்கு கால் பண்ணி கேட்டாங்க. இந்த முறையும் அப்படிதான் இருக்கு. சரி, ரைட்டு. எங்கள் அண்ணா சீமான் அடிக்கடி சொல்லுவாப்புல, நான் ராமநாதபுரத்தை காட்டினேன் அப்படின்ட்டு. பட் அவருன்னு பார்க்கும்போது எதிர்பார்த்த அளவுக்கு அங்கே ஒன்றும் பெருசாக இம்பாக்ட் இருக்கிற மாதிரி தெரியல. ரைட்டு, அடுத்த இதுக்கு போயிடலாம். விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 3, 6, 7 தொகுதிகள் இருக்குது. 7 தொகுதியில யாருக்கு எத்தனை என்பதை பார்த்து விடுவோம். விருதுநகர் பொறுத்த வரைக்கும் சாத்தூர், சிவகாசி, விருதுநகர், அருப்புக்கோட்டை, ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், திருச்சுழி. இதுல முதல்ல சாத்தூர் தொகுதி நயினார் நிற்கிறாரு இல்லையா? டிஎம்கே 33.13 விழுக்காடு வாக்குகளும், ஏடிஎம்கே கூட்டணி சார்பில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் 39.16 விழுக்காடு வாக்குகளும். இப்ப புரியுதா ஏன் நான் சாத்தூருக்கு போனேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் என்று நினைக்கிறேன். டிவிகே கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கூட்டணி இல்லை, டிவிகே தனியாக நிற்கிறது. டிவிகேவை பொறுத்த வரைக்கும் 9.5% வாக்குகளும், என்டிகே 5.5% வாக்குகளும் வாங்குறாங்க. இந்த அதர்ஸ் வந்து இங்க 13% ஏதோ ஒரு பிளானோட காத்துட்டு இருக்காங்க. இல்ல, அது வந்து தேவர் கட்சி அந்த ஒரு அமைப்பு ஒரு இருக்கு, பிஎம்டி அப்படின்னு சொல்லிட்டு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அமைப்புன்னு ஒரு அமைப்பு இருக்கு. சசிகலா அவங்களுடைய கூட்டணியில அவங்க நிக்கிறாங்க. அவங்களுடைய ஓட் பேங்க்லாம் இந்த சாத்தூர்ல தான் அவங்க கண்டெஸ்ட் பண்றாங்க. அந்த கட்சியுடைய தலைவர் இந்த சாத்தூர்ல தான் கண்டெஸ்ட் பண்றாங்க. அப்படி இருந்தும் நயினார் தான் முன்னிலை வகிக்கிறார். ஓகே, இருந்தாலும் அந்த வேட்பாளர்கிட்ட நயினார் கொஞ்சம் லைட்டா பேசுறது நல்லது என்று நினைக்கிறேன். அடுத்ததாக வேட்பாளர் வந்து அதிமுகவுக்கு கம்ப்ளீட் அகைன்ஸ்ட். அப்படியா? பேசினாலும் வேலைக்கு ஆகாது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ரைட்டு. அடுத்ததாக சிவகாசி தொகுதி டஃப் ஃபைட்டை நம்ம பாக்குறோம். சிவகாசியில அதுல டிஎம்கே கூட்டணி 36%,
டஃப் ஃபைட்ல 2% லீடிங். ஏடிஎம்கே கூட்டணி பொறுத்த வரைக்கும் 38% தாண்டுறாங்க. டிவிகே 10%. நம்ம ஹீரோ நிக்கிறாருங்க, அப்புறம் என்ன கேடி ராஜேந்திர பாலாஜி. ராஜேந்திர பாலாஜி அவரு ஓகே, அவர் ஜெயிச்சிருவாரு, எதையோ ஒண்ணு பண்ணி ஜெயிச்சிருவாரு. என்டிகே 9.5%. இந்த குறிப்பிட்ட மாவட்டத்துல நான் என்டிகே பெர்ஃபார்மன்ஸ் நல்லா போன சர்வேலையும் பார்த்தேன், இந்த சர்வேலையும் பாக்குறேன். தொகுதியில இல்ல மாவட்டத்திலேயே நீ பாரு, அடுத்தடுத்து வரதும் பாரு. சோ அதர்ஸ் வந்து 5.5%. ஏதோ ஒரு வகையில கேடிஆர் ஜெயித்து விடுவார் என்று உறுதியாக நம்பப்படுகிறது. அடுத்து விருதுநகர் தொகுதி விஐபி சீட்டு விஜய் பிரபாகரன் நிக்கிறாரு. ஓகே ஓகே ஓகே, அதாவது உபதேசிக்கிறாங்களே, அதாவது விஜய் பிரபாகரன் அவர்களுக்கு விசிக ஓட்டு கிடையாது என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, காங்கிரஸ் ஓட்டு கிடையாது அதுவும் கிடையாது என்று கூறிக்கொண்டு இல்ல இப்போ பேசியிருக்காரு மாணிக்கம் தாக்கூர். காங்கிரஸ்ல இருந்த ஒரு எம்எல்ஏ உடைய பேரன் தான் இவரு, ஏதோ ஒரு நாயுடு பேர் சொல்லி அந்த நாயுடுடைய பேரன் தான் இவரு, அதனால இவருக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம். ஏன் அதே எண்ணா 2024 வரல, 2 வருஷம் முன்னாடி ஏன் வரல? அவர் எதிரான பாராளுமன்ற தேர்தல் நின்னீங்க. இல்ல நேத்து நம்ம அந்த சர்வே ஷூட் பண்ணும்போது கூட ஜேவிசி சார் சொல்லியிருந்தாரு, விருதுநகர் இன்னொரு தொகுதி சென்னையில் ஏதோ ஒரு தொகுதியில மட்டும்தான் டிஎம்டிகேக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு. 2 தொகுதியில அவர் சொன்னது விருதுநகர் ஒன்று பல்லாவரம். பட் அது உங்களுடைய சர்வே பொறுத்த வரைக்கும் அதுலயே வந்து டிஎம்டிகே லைட்டா பின்னாடி. அதாவது இவரு மாணிக்கம் தாக்கூர் வந்து சால்வ போட்டாரு, கட்டி பிடிச்சாரு அப்படிங்கிறதும் எப்படின்னா, அப்படி கட்டி பிடிக்கும் போது சிரிச்சுக்கிட்டே கட்டி பிடிச்சிட்டு பேக்ல போன முடியும் மூஞ்சி அப்படியே ரெட் லைட் எழுதி இருக்கும் ஃபேஸ்ல. அவரும் அதானா? போயிடலாம். சரி ஓகே. விருதுநகர் நம்பர்ஸை பார்த்துடலாம். டிஎம்கே கூட்டணி 40.39%. அதாவது விஜய பிரபாகரன் அழுதுருவாருங்க. அது மட்டும் இல்லாம மனுஷன் அவங்க அம்மா வேற ஒரு சின்ன பையனை பார்த்து ஜெயிக்க வைக்காம போயிட்டீங்கன்னு அதெல்லாம் கொடுங்க. சரி, டென்ஷன் ஆகிறார்கள். ஏடிஎம்கே கூட்டணி 40.59 விழுக்காடு வாக்குகள். டிவிகே 10.5%, என்டிகே 5.5%, அதர்ஸ் ஒரு 2.5%. இப்படிதான் இருக்கு நிலவரம், பார்த்துக்கங்க. அடுத்ததாக அருப்புக்கோட்டை தொகுதி. அருப்புக்கோட்டை திமுக முன்னிலை வகிக்கிறது. 10 விழுக்காடு வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக முன்னிலை வகிக்கிறது. திமுக கூட்டணி கிட்டத்தட்ட 44% போறாங்க. ஏடிஎம்கே கூட்டணி 33.5%, டிவிகே 10.5%, என்டிகே 5.5%, அதர்ஸ் ஒரு 6%. அடுத்து ராஜபாளையம். ராஜபாளையத்துல அதிமுக முன்னாடி வராங்க. அதுல திமுகவை பொறுத்த வரைக்கும் 36.66 விழுக்காடு, அதிமுக கூட்டணி பொறுத்த வரைக்கும் 39.19 விழுக்காடு, டிவிகே 11 விழுக்காடு வாக்குகள், என்டிகே 10 விழுக்காடு வராங்க. போன சர்வேலையும் 10% கிட்ட வந்தாங்க. அதர்ஸ் 6.18 விழுக்காடு. அடுத்ததாக ராஜபாளையம் தொகுதி. ராஜபாளையம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதான் சொன்னேன், இப்ப சொன்னேன். அதுல வந்து அதர்ஸ் வந்து 3 விழுக்காடு தான் வராங்க. அது ஸ்ரீவில்லிபுத்தூர் போயிடு. அதர்ஸ் 3.44 விழுக்காடு வராங்க. அடுத்ததாக ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸ்ரீவில்லிபுத்தூர்லயும் அதிமுக கம்ஃபர்டபுள் லீடிங். டிஎம்கே கூட்டணி 32.73 விழுக்காடுகள், அதிமுக கூட்டணி 40.44 விழுக்காடு, டிவிகே கிட்டத்தட்ட 14 விழுக்காடு, என்டிகே கிட்டத்தட்ட 11 விழுக்காடு 10.5 விழுக்காடு, அதர்ஸ் 2.5%. அடுத்ததாக திருச்சுழி. அங்க திமுக 10%க்கு மேல லீடிங்ல இருக்காங்க. டிஎம்கே கூட்டணி 45.28, அதிமுக கூட்டணி 35.58, டிவிகே 12, என்டிகே 5, அதர்ஸ் 1. இதுதான் இந்த விருதுநகர் மாவட்ட நிலவரம். இதுல எத்தனைக்கு எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 1, 2, 3, 4 தொகுதியில அதிமுக லீடிங் வராங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் 1, 2 தொகுதியில திமுக லீடிங் வராங்க. விருதுநகர் ஒரு டஃப் ஃபைட்டை ஃபேஸ் பண்ணுது. ஸோ 7ல சார் அவரும் அதே மாதிரி தங்கம் தனரசு 2 பேரும் ஜெயிக்கிறாங்க. விருதுநகர்ல க்ளோஸ் ஃபைட். ஸோ 7ல 4 அதிமுக, 2 திமுக, 1 க்ளோஸ் ஃபைட் அப்படிங்கிற மாதிரி வருது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதில் விருதுநகர் மாவட்டத்தில் 2 தொகுதியில் பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர், இது ரெண்டுலையுமே நாம் தமிழர் கட்சி 10% கிட்ட ஓட்டு. சிவகாசியும் 10 வராங்க. ஓகே, அடுத்ததாக நாம் பார்க்க போகிற மாவட்டம் தேனி. தேனி மாவட்டம். அங்குதான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறார்.
என்ன வேலை பார்த்து இருக்கிறார் என்று நாம் இப்பொழுது பார்த்துக் கொள்ளலாம். இங்க சுவாரஸ்யமான இன்னொரு விஷயமும் இருக்கு. அண்ணன் தம்பி 2 பேரும் ஒரு தொகுதியில கண்டஸ்ட் பண்றாங்க. எந்த தொகுதியில? ஆண்டிப்பட்டி. ம். அண்ணன் திமுக, தம்பி அதிமுக. இவ்வளவு நாள் அண்ணன் ஜெயிச்சுட்டு இருந்தாரு, இப்ப தம்பி ஜெயிக்கிற. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு தம்பி ஜெயிக்கிறார். ஆமா, ஆண்டிப்பட்டி தொகுதி தேனி மாவட்டம். தேனி மாவட்டத்துல ஆண்டிப்பட்டி தொகுதியில பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி 36.27 விழுக்காடு வாக்குகளும், தம்பி போட்டியிடுகிற அதிமுக கூட்டணி 36.91 விழுக்காடு வாக்குகளும், கிட்டத்தட்ட 0.60 விழுக்காடு வாக்குகள் வித்தியாசத்தில் தம்பி முன்னிலை வகிக்கிறார். டிவிகே 20%, எழுதிக்கங்க. என்டிகே 5.5%, அதர்ஸ் 1.5%. இந்த 20% டிவிக்கு யாருக்கிட்ட இருந்து உருவுறாங்க இந்த ஆண்டிப்பட்டியில? பாண்டி அவங்க ஒரு பாண்டின்னு ஒருத்தர் இருக்காரு. டிஎம்கேவா ஏடிஎம்கேவா? இல்ல அவருக்கான தனி செல்வாக்கு எங்க இருக்கு. அப்படியா? என்ன பண்ணிக்கோங்க, தாவேக்கால 106 கேண்டிடேட்ஸ் வந்து வெளியில இருந்தவங்க, அதிமுக முன்னாள் இருந்தவங்க, இல்ல திமுக இருந்தவங்க, இந்த மாதிரி வந்தவங்க. சரியா? சோ அவங்க தனிப்பட்ட செல்வாக்கு அப்படின்றது தாவேக்காவோட சேருது. புரியுது பிரதர். அவர் என்ன மீனிங்ல கேக்குறாப்புலன்னா, ஒருவேளை அந்த டிவிக்கு கேண்டிடேட் நிக்கலன்னு வைங்க, யார் ஜெயிச்சிருப்பாங்க இந்த தொகுதி? தம்பியா அண்ணனா? டிஎம்கே. அப்ப டிஎம்கேவோட தான் ஒருவராக. அந்த மீனிங்ல தான் கேட்டேன். அடுத்த தொகுதி போயிடலாம். பெரிய குளத்திலையும் அதிமுக பெரிய வேலை பார்த்து விட்டுருச்சு என்று கூறுகிறது. டிஎம்கே கூட்டணி 35.67 விழுக்காடு, அதிமுக கூட்டணி 38.79 விழுக்காடு. பெரிய குளம் அப்படின்ற இடத்துல தானே திருமாவளவன் அவர்கள் போகும்போது செல்ஃபி எடுக்கிறதுக்காக ஏறி அடி வாங்கினாங்களே. கான்டெக்ட் வேற ஏதோ இருக்கட்டும். டிவிகே பொறுத்த வரைக்கும் 12.34 விழுக்காடு, என்டிகே 5.5%, அதர்ஸ் 8%. இங்க தாவேக்காவோட வாக்கு இன்னும் அதிகமாகும். ஏன்னா யாருக்கிட்ட இருந்து? திமுக இருந்து மூவ் ஆகும். டாக்டர் கதிர்காமு அமமுக சார்பில் கண்டஸ்ட் பண்றாரு, அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம். இந்த அதர்ஸ் 7.89 இருக்குது, அந்த வாக்கு எங்க மூவ் ஆகும்? அதுவும் சாதி கட்சியின் தலைவர்கள் தான். அவங்களும் சசிகலா அவங்க பார்ட்டி சார்பாக. இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரில இருந்து ஆரம்பிச்சோமா, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர் அப்படி வந்தோமா. இதுல எங்க இருந்து டிடிவி அவர்களுடைய இம்பாக்டும் ஃபேக்டரும் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது பிரதர். உள்ள அவர் வந்திருக்காரு இந்த முறை. தேனி, மதுரை, அதே மாதிரி ராமநாதபுரம். ஓகே ரைட்டு. அடுத்ததாக மதுரை தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி தேனியுடைய டேலியை பார்த்துடலாம். இல்ல போடி நாயக்கனூரும் கம்பமும் இருக்குது. ஐயா ஓபிஎஸ் ஐயா, தப்பா நினைச்சுக்காதீங்க ஐயா, நீங்க உங்களை மறந்துட்டேன். அவர் ஜெயிக்கிறார் போலுக்குதே. அங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதிமுக, அவர் தோற்கடிக்கணும்னு ரொம்ப பரபரப்பா ஓடிட்டு இருக்கு. அவ்வளவுதான். திமுக கூட்டணி 41.32 விழுக்காடு வாக்குகளும், போடி நாயக்கனூர்லிங்க அவரு ஓபிஎஸ் ஐயா உதயசூரியன்ல நிக்கிறாரு, பாத்துக்கங்க. ஆமா. அதிமுக கூட்டணி 33.69 விழுக்காடு வாக்குகளும், டிவிகே 16%, என்டிகே 5.27, அதர்ஸ் ஒரு 4%. ஜெய் ஓபிஎஸ். சொல்லுங்க, என்ன சொல்ல வந்தீங்க? யார் பெரிய வேலை பார்த்துட்டு இருக்காங்க? இல்லைங்க, அதிமுகல பெரிய வேலை ஓடிட்டு இருக்கு, ஓபிஎஸ் தோற்கடிக்கணும் அப்படின்னு. திமுகல அதிருப்தியில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு செட்டில்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதிமுக தரப்புல. அப்படி வாய்ப்பு இருக்கு அதிமுக பண்ற முயற்சிக்கு? அங்க திமுக எதிர்ப்பு நிறைய இருக்கு. இப்ப வந்து ஓபிஎஸ்க்கு சீட்டாங்கிற ஒரு பேச்சு இருக்கு அங்க. அதனால தங்க தமிழ் செல்வனுக்கு எதுவும் ஃபீலிங் இல்லையா? தங்க தமிழ் செல்வன் தான் ஓபிஎஸ் உடைய கேம்பெயின் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. பண்றாரா, ஜெயிக்க பண்றாரா? அது அவருடைய உள் மனசுக்கு தான் தெரியும், அவருடைய மனசாட்சிக்கு தான் தெரியும். அடுத்ததாக கம்பம் தொகுதியில திமுக ஸ்லைட் எட்ஜ் 36.46 விழுக்காடு வாக்குகள் கம்பம் தொகுதியில திமுக கூட்டணி, 34.88 விழுக்காடுகள் அதிமுக கூட்டணி, 18% டிவிகே, 5.5% என்டிகே, 5% அதர்ஸ். இங்க ஜெகநாத் மிஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு 24 மணி செட்டியார் அந்த கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு தலைவர் நிற்கிறார் தாவேக்கா. அந்த வாக்குகள் தாவேக்காவுக்கு அதிகம் மூவ் ஆகுது. திமுகவில் இருந்தும் மூவ் ஆகுது. அது இன்னும் அதிகமாக மூவ் ஆச்சுன்னா அதிமுகவுக்கு ஒரு எட்ஜ் கிடைக்கலாம். ஓகே ரைட். ஸோ தேனி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் டஃப் ஃபைட்ல 2 தொகுதி வருது. டிஎம்கே லீடிங்ல ஒரு தொகுதி, ஏடிஎம்கே லீடிங்ல ஒரு தொகுதி வருது. இதுதான் தேனி மாவட்டத்துடைய நிலவரம். அடுத்து மதுரை பிடிஆர் சுந்தர்சி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கலவரம்லாம் ஓடிட்டு இருக்கு. கலவரம்னா அரசியல் ரீதியா நம்ம சர்வே பண்ண போன அந்த டைம்ல தான் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் சுந்தர்சி, அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு தான் ஒரு கேம்பெயின் ஆரம்பிச்சு. எனக்கு தெரிஞ்சு இப்போ போய் சர்வே எடுத்தா இன்னும் கொஞ்சம்
Slight difference இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ இருக்கிற நிலைமை வந்து க்ளோஸா போயிட்டு இருக்கு அப்படின்னா நான் கேள்வி. கேடிஆர் அவ்வளவு எளிதில் ஜெயிக்க முடியாதுன்ற மாதிரி போயிட்டு இருக்கு. சுந்தர்சி ஜெயிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்ற நம்ம சர்வே எடுக்க போற டைம்ல 2 விஷயம் சொன்னாங்க. அந்த மதுரை மத்திய தொகுதி மக்கள் அந்த வாக்காளர்கள் பிடிஆருக்கு டஃப் ஃபைட் கொடுக்குற அளவுக்கு கேண்டிடேட் இல்லைங்க. கேண்டிடேட் இருந்தாங்கன்னா நாங்க ஓட்டு போறது தயாரா இருக்கோம் அப்படின்னாங்க. இப்போ நீங்க போன டைம்ல ஆமா, அப்போ வந்து சுந்தர்சி இந்த அளவுக்கு பேச்சு பொருளா இல்ல. சுந்தர்சி அப்பதான் அறிவிக்கவே பட்டார். அப்பதான் அனௌன்ஸ் பண்ணப்படுறாரு. அதுக்கப்புறம் தான் அவர் கிரவுண்டுக்கு போறாரு. அதுக்கப்புறம் பயங்கரமா இப்ப வேற லெவல்ல போயிட்டு இருக்காரு. இப்போ பிடிஆர் அவர்கள் வந்து தன்னுடைய சோஷியல் மீடியாலையும் சரி, அங்க இருக்கிற லோக்கல் ரிப்போர்ட்டர்ஸ்லையும் சரி, தொகுதியில என்னென்ன வேலை பார்த்துருக்கேன் அப்படிங்கிறத கூப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பதற்றமான நிலையில தான் இருக்கா. குப்பையெல்லாம் கிளீன் பண்ணிருக்காங்களாமே சுந்தர்சி சொல்றாரு. எனக்கு என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் அங்க இருக்காங்க. நான் அங்கதான் ஒர்க் பண்ணேன் ஒரு 2 வருஷமா. மதுரை ஹிந்துவில் தான் ஒர்க் பண்ணேன். அங்க இருக்கிற பத்திரிகை நண்பர்கள் சொல்றாங்க, இத்தனை நாள் வந்து பத்திரிகையாளர்களை கண்டுக்கவே மாட்டார் அவரு. இப்போ வாண்டடா கூப்பிட்டு இந்த தொகுதியில இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கேன், இந்த வேலையெல்லாம் பெண்டிங் இருக்கு, இதுக்கு இவ்வளோ தொகுதி இவ்வளோ நிதி ஒதுக்கி இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு A4 ஷீட் போட்டு பட்டியல் போட்டு கொடுக்குறாரு. நிறைய வேலை இப்போ பண்ணியிருக்கேன்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆனா மக்கள் கிட்ட கேட்டா மக்கள் எங்களை வீட்டுக்கு பக்கமே அவர் அலோவ் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. கேட்டுக்கும் வீட்டுக்குமே 2 கிலோமீட்டர் தூரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அது இல்லாம வந்து நான் தான் வந்து உல்ஃப் ஆஃப் த வால் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டு இருக்க விளக்கம் கொடுத்துட்டு இருக்காரு. வெறும் பிடிஆருக்கு மட்டும் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்கிறப்பல அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது. ரைட், நீ மேட்டருக்கு வந்துரு. அதான் தோக்கடிக்காமையே தோக்கடிக்க முடியாமையே இருக்கிறதுக்கு அவரான எம்ஜிஆரா பிடிஆர் தானே அப்படின்னு சுந்தர்சி. மேலூர் தொகுதி. மேலூர்ல அதிமுக சரமாரியான தாறுமாறான முன்னிலை, 17% வித்தியாசத்துல முன்னிலை வகிக்கிறாங்க. என்ன பண்ணாலும் அவங்களுடைய வெற்றியை தடுக்க முடியாதுன்ற மாதிரி இருக்கு. திமுக வந்து 30.72, அதிமுக 47.67, டிவிகே 11, என்டிகே 6%, அதர்ஸ் 4%. இதை சொல்ல வந்தீங்க. இந்த தொகுதியில திமுக கூட்டணியுடைய வாக்குகள் 20% வரை குறையலாம். அது டிவிகேக்கு போகுமா இல்ல ஏடிஎம்கே போகுமா? தனித்தனியா நிக்கிறாங்க காங்கிரஸ் இண்டிபெண்டா. ஃப்ரெண்ட்லி மேட்ச். அவங்க ஆக்சுவலா வந்து நிறுத்தப்பட்டிருக்கும் வேட்பாளர் மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர், திருப்பரங்குன்றம் பகுதியை சேர்ந்தவர். அவர் ஆந்திரபுரத்தில் தான் இருந்தார். அவரை கொண்டு போய் 2009 கடைசி கட்டத்தில் காஞ்சிபுரத்தில் வேட்பாளர் நிப்பாட்டினாங்க. அதனால என்ன பண்ணாரு, மதுரையில் இருக்கிற வீட்டை காலி பண்ணிட்டு செங்கல்பட்டில் வந்து தங்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ மறுபடியும் மதுரை மாவட்டத்தில் ஒரு சீட் அவருக்கு ஒதுக்கிட்டாங்க. அப்படின்னால அவர் மதுரைக்கே வந்து செட்டில் ஆயாச்சு. ஆனால் வேறு மாவட்டத்தில் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொல்லி அங்கே ஒரு பஞ்சாயத்து ஓடி தனித்தனியாக வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க எல்லாம். ஸோ அதனால் வந்து குறையும். 2வது தாவேக்காவுக்கு இங்கே வாக்குகள் கூடும். அதனாலையும் புரியுது. கிஷோர் கேசாமி அவர்கள் வந்ததிலிருந்து அவருடைய கருத்துக்களை பெரும்பாலும் தெரிவிக்காமல் இருக்கிறார் என்று இந்நேரம் அவருடைய ரசிகர்கள் ஆதங்கப்பட ஆரம்பித்திருப்பார்கள். எனவே மதுரை கிழக்கு தொகுதி கள நிலவரத்தை தற்போது வாசிப்பார். என்ன இருக்கு மதுரை கிழக்கு பார்த்தீங்கன்னாக்கா 41.37 திமுக, அதிமுக 33.77, தாவேக்கா பார்த்தீங்கன்னாக்கா 14.12, நாம் தமிழர் கட்சி 8.21. இதில் திமுக கிளியர் லீடு எடுக்கிறாங்க. மூர்த்தியுடைய தொகுதி அது. ஆமாம், அமைச்சர் மூர்த்தியுடைய தொகுதி அப்படின்றதுனால அது வந்து திமுக தக்க வைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு வரக்கூடிய தகவல் மூர்த்தியும் டஃப்பாக தான் ஃபேஸ் பண்ணுறாரு. இல்லை, இந்த தொகுதியை பொறுத்தவரை மூர்த்தியை தோற்கடிக்கணுங்கிறதுக்காக எவ்வளவு செலவு பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன்னு அழகிரி அவர்கள் வாக்குறுதி கொடுத்துருக்கார். மூக்க அழகிரி அண்ணன் நேற்று வேற அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க ஜூவில. ஐயோ. அடுத்து மதுரை வடக்கு. மதுரை வடக்கு அதிமுக முன்னிலை வகிக்கிறாங்க 2% வித்தியாசத்துல. திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 34.62 விழுக்காடு வாக்குகளும், அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 36.73 விழுக்காடு வாக்குகள். டிவிகே 20%, அதாவது 19.11, என்டிகே 6%, 6.5%, அதர்ஸ் ஒரு 3%. மதுரை தெற்கு, அங்கேயும் அதிமுக தான் லீடிங் வராங்க. 36.52 விழுக்காடு திமுக கூட்டணி, 40.37 விழுக்காடு அதிமுக கூட்டணி, 15% டிவிகே, 7% என்டிகே, 1% அதர்ஸ். மதுரை மத்தி, இதுதான் பிடிஆர் வர்சஸ் சுந்தர்சி. அங்க 40.75, அதாவது நீங்க இது எடுத்த டைம்ல 40.75, அப்பதான் சுந்தர்சி அனௌன்ஸ் பண்ணப்படுறாரு. அப்போ அந்த கூட்டணிக்கு 33.22 விழுக்காடு ஆதரவு இருக்குது. அடுத்ததாக டிவிகே 14%, என்டிகே 7%, அதர்ஸ் 4.5%. அப்பவே கம்ஃபர்டபுளா இல்லை. 6%, 6.5% தான் டிஃபரன்ஸ். அப்படிங்கிறப்ப அதுவே கம்ஃபர்டபுளா இல்லை.
இப்போது சுந்தர்சி அவர்களுடைய கேம்பெயின் இன்னும் இன்டென்ஸாக இருக்குது. நான் கேள்விப்படுற வரைக்கும் 38-39% வரைக்கும் சுந்தர்சி அவர்கள் கேம்பெயினை கொண்டு போயிட்டார் அப்படிங்கிறத பார்க்கும்போது அவர் ஏறி வந்துட்டாருன்னா இது இறங்கி தானே இது இறங்கும். ஆமா, இது இறங்கும் அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல சுந்தர்சிக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. ரைட்டு. அடுத்ததாக மதுரை மேற்கு, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச புகழ்பெற்ற செல்லூர் ராஜ் அவர்களுடைய தொகுதி, முன்னாள் அமைச்சர். அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி 36.37 விழுக்காடு வாக்குகள், அதிமுக கூட்டணி 42.06 விழுக்காடு வாக்குகள், டிவிகே 9.5%, என்டிகே 9%, அதர்ஸ் 3%. அடுத்ததாக நிறைய இந்த வருஷத்துல பேசு பொருளாக இருந்த சர்ச்சைகள்லாம் நிறைய ஓடிட்டு இருந்த திருப்பரங்குன்றம் தொகுதி. திருப்பரங்குன்றம் தொகுதியில திமுக கூட்டணி 31% தான் வாங்குறாங்க, அதிமுக கூட்டணி 40% வாங்குறாங்க, டிவிகே 14.5% வாங்குறாங்க, என்டிகே 8% வாங்குறாங்க, அதர்ஸ் ஒரு 6% வாங்குறாங்க. சிடிஆர் நிர்மல்குமார் வந்து 14 ஸ்டார் கேண்டிடேட் டிவிகேல இல்லைங்களா? அவரு திருப்பரங்குன்றம்ல நிக்கிறாரு. தொகுதிக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை. முஸ்லம்பட்டி தான் அவருடைய முதல் 2 நாள் வந்து ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாராம். தொகுதியில வந்து சுத்தி பார்த்துட்டு பிரச்சாரம் வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப இதா எடுத்துட்டு போறாங்க. தாவேகாவுடைய பிரச்சாரங்கள் நீங்க எங்க வேணா எடுத்துக்கோங்களேன். விஜய் எங்க வராரோ அந்த இடத்துல விஜயை பார்ப்பதற்கு மக்கள் கூடுகிறார்கள், தொண்டர்கள் கூடுகிறார்கள், ஒரு ரசிகர்கள் கூடுகிறார்கள். இதை கடந்து அவங்க வந்து ரொம்ப ஃபியூ பாக்கெட்ஸ்ல தான் அவங்க வந்து பிரச்சாரம்னு மேற்கொள்றாங்க. உதாரணத்துக்கு வில்லிவாக்கம் சொல்லலாம், டி நகர் சொல்லலாம், எழும்பூர். அப்புறம் எழும்பூர்ல கூட பெரிய பிரச்சாரம்லாம் இல்லை. இதுல சொல்லலாம், நீங்க காரைக்குடி சொல்லலாம், இவர் திருச்செங்கோடு சொல்றாங்க இல்லை சொல்றாங்க பெருசா இல்லை, திருச்செங்கோடு சொல்லலாம். இந்த மாதிரியான பகுதிகளில் வந்து அவங்க வந்து பிரச்சாரம்ன்றதை வந்து ஓரளவுக்கு ப்ரொஃபஷனலாக கொண்டு போகிறாங்க. மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா எப்படி பிரச்சாரம் மேற்கொள்ளணும், எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்கான ஒரு வரைவு திட்டம்னு அவங்கள்ட்ட இல்லை. இதுதான் உண்மை. அண்ட் திருப்பரங்குன்றம் பொறுத்த வரைக்கும் நல்லாவே தெரியுது மக்கள் எல்லாம் மனநிலையில இருக்காங்க. திருப்பரங்குன்றம் கன்சாலிடேட் ஆகுது, ஓட்டு கன்சாலிடேட் ஆகுது. அது இன்னும் கன்சாலிடேட் ஆகும்போது ராஜலப்பா அவர்கள் 50% மேலே அடிப்பார். ரைட். அடுத்து திருமங்கலம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக 5% மேல லீடிங்ல வராங்க. டிஎம்கே கூட்டணி 35.25 விழுக்காடு, அதிமுக கூட்டணி 40.09 விழுக்காடு, டிவிகே 16 விழுக்காடு வாக்குகள், என்டிகே 5.5, அதர்ஸ் 3%. இங்க கம்ஃபர்டபுள் லீடு ஏடிஎம்கே. இந்த அதர்ஸ் 3%ல 2% ஜீவிதா அவங்க இப்போ சசிகலா அவங்களுடைய பார்ட்டி கேண்டிடேட். அதுல அம்மஞ்சலிக்கு பிரயோஜனம் இல்லை, அடுத்து போய் ரைட். அடுத்து சோழவந்தான் திமுக 40% கிராஸ் பண்றாங்க. ஏடிஎம்கே கூட்டணி பொறுத்த வரைக்கும் 37.5% வராங்க. டிவிகே 14.24%, என்டிகே 6%, அதர்ஸ் 2%. ஸோ இந்த தொகுதி திமுக போகுது. அடுத்து உசிலம்பட்டி, இங்க அதிமுக ஒரு 3.5% லீடிங்ல வராங்க. டிஎம்கே கூட்டணி 31.10 விழுக்காடு, அதிமுக கூட்டணி 34.77 விழுக்காடு, டிவிகே 8 விழுக்காடு, என்டிகே 7.5%, அதர்ஸ் ப்ரோ வேற லெவல்ல இருக்கு, 20% கிட்ட இருக்காங்க. அங்கேயும் சாதி கட்சிகள் தான். ரைட்டு. சரி, அது எப்படி திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது? இல்லை, உங்களுக்கு திரும்புறதுங்க, உங்களுக்கு சாதி கட்சிகள் கேண்டிடேட் நிற்கிறாங்கிறப்ப அவங்களுக்கு விழுது. எனிஹவ் ஏடிஎம்கே மேனேஜ் பண்ணி மேல வந்துடுறாங்க அந்த தொகுதியில உசிலம்பட்டி பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கெல்லாம் வந்து டிடிவி அவர்கள் உள்ள இருக்கிறதுனால அந்த மேனேஜ் பண்ணி ஏறி வர்றது ஹெல்ப் பண்ணுது இல்லை கண்டிப்பா. அது ஒன்று. இன்னொன்று, திருப்பரங்குன்றத்துல வந்து டிஎம்கே பண்ண 2 விஷயம் அது வந்து பயங்கரமா அதிமுக சாதகமா போகுது இந்த தேர்தலில் இல்லைங்களா? திருப்பரங்குன்றம் வந்து அங்கே இருக்கிற திமுக கேண்டிடேட் ஒரு ஐடி கம்பெனி ஊழியர், ஒரு ஐடி கம்பெனி நடத்திட்டு இருக்கிறவங்க. பட் என்னென்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரு ட்ராபேக் என்னென்னா தாவேக்கு அங்கே ஓட்டை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்க நிறைய ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டீம் திமுகவுடைய ஓட்டை ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இருக்கு. ஆமாம்மா, அங்கே ஒரு டீம் போட்டிருக்காங்க, தனியாக ஒரு டீம் போட்டிருக்காங்க. அந்த டீமுக்கு தனியாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. ஸோ அதனால அது குறையுமா ஏறுமாங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 10 தொகுதிகள் மொத்தம். அந்த 10ல் 7 அதிமுக கூட்டணி லீடிங்ல வராங்க. 3 தொகுதிகளில் திமுக கூட்டணி லீடிங்னு இப்போ நம்ம காமிச்சாலுமே கூட மதுரை மத்தியில முடிவுகள் மாறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ 8 ஏடிஎம்கே ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிறது. இன்னொரு தொகுதியில கூட அழகிரியுடைய சிஸ்டர் இன்ஃப்ளூயன்ஸ் அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து பண்ணி விட்டாங்கன்னா அது 8-9 கூட மாறலாம். ரைட். சோழவந்தானும் அதிமுக ட்ரை பண்ணுறாங்க, முடிஞ்ச அளவு நிறைய ட்ரை பண்ணுறாங்க. அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஓகே. அடுத்ததாக சிவகங்கை, அண்ணன் சீமான் அவர்கள்
சொந்த மாவட்டம். அதை பொறுத்த வரைக்கும் காரைக்குடி, திருப்பத்தூர், சிவகங்கை, மானாமதுரைன்னு 4 தொகுதிகள் இருக்குங்க. இந்த சவுத் ஜோன்ல நம்ம பார்க்க போற கடைசி மாவட்டமும் இதுதான். இதுல காரைக்குடி தொகுதி ஸ்டார் கேண்டிடேட்ஸ் அண்ணன் சீமான் அவர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவிகேல கூட டாக்டர் பிரபுன்னு சொல்லி ரொம்ப இன்ஸ்டால்லாம் ரொம்ப ஃபேமஸ். அதுக்கப்புறம் இவரு தேர்பகி பாண்டியன் அமமுக சார்பில் நிற்கிறாரு. காங்கிரஸ் சார்பில் மாங்குடி, நல்ல பெயர். இப்ப நம்பர்ஸை பார்த்துடலாம். திமுக கூட்டணி 30.19, அதிமுக கூட்டணி 30.32 விழுக்காடு, டிவிகே 20%, என்டிகே அரௌண்ட் 20%. அண்ணன் சீமான் அவர்கள் இப்படிதான் அந்த தொகுதி அதான் இந்த தொகுதியை பார்க்கும்போது வந்து ஏடிஎம்கே வெர்சஸ் என்டிகே, ஏடிஎம்கே வெர்சஸ் டிஎம்கே க்ளோஸ் கண்டெஸ்ட், டிவிகே வெர்சஸ் என்டிகே க்ளோஸ் கண்டெஸ்ட்ன்ற மாதிரி இருக்கு. பட் ஆக்சுவலா என்ன நிலவரம் ப்ரோ அங்க அமமுக ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்கு. காரைக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அண்ணன் சீமான் தான் ஜெயிப்பாருன்னு சொல்லி நாம் தமிழர் நண்பர்கள் உறுதியாக நம்புறாங்க. அதே மாதிரி டாக்டர் பிரபு தான் ஜெயிப்பாருன்னு சொல்லி டிவிகே நண்பர்கள் உறுதியாக நம்புறாங்க. அவங்களோட நம்பிக்கை சரியா. இப்ப நம்ம ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நம்ம கொண்டு போய் கருத்துக்கள் வைக்க முடியாது. மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம எடுத்து சொல்றோம். இப்ப நீங்க இந்த ஃபுல் இதுல நீங்க கேக்குறீங்க, நான் கூட ஏன் சைலண்டா இருக்கேன் அப்படின்ட்டு இவர் கேட்டாரு, விஜயகுமார் கேட்கிறாரு. சரி, என்னோட ஒப்பீனியன் சொல்றதுக்கு என்ன இருக்கு? பியாண்ட் தட் இதான் நம்பர்ஸ் கொடுக்குது அப்படின்றத தவிர்த்து அதை கடந்து என்னால் எதுவும் சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் நான் ஒரு விஷயம் சொல்றேன். நிறைய கருத்து கணிப்பு ஏஜென்சிஸ், நான் எல்லாரையும் பொதுப்படையாக சொல்லலை, பட் நிறைய ஏஜென்சிஸ் நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கட்சியோட கேண்டிடேட்டையும் அப்ரோச் பண்ணுறாங்க. நாங்கள் இந்த தொகுதியில இப்போ வந்திருக்கோம் சர்வேக்கு அப்படின்னு அப்ரோச் பண்ணிட்டு, எங்களுக்கு பேக்கேஜ் நீ 4 லட்சம் நீங்கள் பேக்கேஜ் கொடுத்தீங்கன்னா நாங்கள் 3% ஏற்றி சொல்கிறோம், உங்களுக்கு ஃபேவரபுளாக போட்டுக்கிறோம் அப்படின்ட்டு. எனக்கே கூட அந்த மாதிரி, அதாவது ஆக்சுவலா உங்களுக்கு கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா வெளில சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பேக்கேஜாவே மாறிடுச்சு. இன்னைக்கு மீடியாஸே பேக்கேஜ் பண்ணிட்டாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? ஒரே தலைமுறையே ஒரு பேக்கேஜ், பாலிமர் ஒரு பேக்கேஜ், தந்தி டிவி ஒரு பேக்கேஜ், நியூஸ் 18 ஒரு பேக்கேஜ் அப்படின்ட்டு 8 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் பேக்கேஜஸ் வச்சிருக்காங்க. இந்த பேக்கேஜஸ் இந்த கேண்டிடேட்ஸ் ப்ரமோட் பண்ணுவோம். அப்படி ப்ரமோட் பண்றது இட் இஸ் ஓகே. பட் கருத்து கணிப்புன்னு வரும்போது தேர் ஹாஸ் டு பி எ நார்ம். ஏன்னா அடுத்த தேர்தலில் இதே தூக்கிட்டு வந்து உட்காரணும். எனக்கு இபிஎஸ் சார் ரொம்ப பிடிக்கும். பட் இபிஎஸ் சார் கேட்டாலும் இதே நம்பர்ஸ் தான் நான் கொடுப்பேன். சரியா சார்? இதான் சரியா. எனக்கு ஆதி ராஜாராமன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இல்லை, நான் சொல்றது 10 வருஷத்துக்கு மேல எனக்கு அவரை பரிச்சயம், ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவரை. பட் நான் அவர்கிட்ட போயிட்டு இல்லைண்ணே நீங்க சேப்பாக்கத்தில் ஜெயிப்பீங்கன்னு சொன்னா அது எப்படி? காமெடி தானே. பார்த்தா வருத்தப்படுவாரு. நீங்க வேற இல்லைங்க, வருத்தப்பட மாட்டாரு. ஏன் வருத்தப்பட மாட்டாருன்னா அவங்களுக்கு தெரியும். இது இவ்வளவு சொல்றீங்கல்ல, போன வாட்டி நம்ம 2.0 சர்வே பண்ணோம் இல்ல, ராயபுரம் ஜெயக்குமார் அண்ணனுக்கு என்ன தெரியுமா கொடுத்தோம்? அவ்வளவு எனக்கு அவ்வளவு பிடிச்ச ஒரு அண்ணன் அவர். சரியா, 3rd place கொடுத்தோம் நம்ம. அண்ணன் எனக்கு கால் பண்றாரு, நைட் 10:30 மணிக்கு எனக்கு கால் பண்றாரு, தம்பி நான் உங்களோட இதை பார்த்தேன் அப்படின்ட்டு. சரி, இதுல என்னோட இது மட்டும் இல்ல, அவங்களும் எப்படி நடந்துக்கிறாங்கன்றத பாருங்க. ஒரு உண்மையான அரசியல்வாதி எப்படி நடந்துப்பாங்கன்றத நான் சொல்றேன். அவர் என்கிட்ட கூப்பிட்டு, தம்பி நான் உங்களோட பார்த்தேன், எனக்கு 3வது இடம் கொடுத்துருக்கீங்க, ஆனா நான் தொகுதி நான் சொல்றேன் 1,57,000 சொச்சம் வாக்காளர்கள் இருக்காங்க, ஒரு வாக்காளரையும் நான் போய் சந்திப்பேன். அந்த ஒரு வாக்காளரையும் சந்திச்சு நான் கன்வின்ஸ் பண்ணி நான் கொண்டு வருவேன். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எல்லா மீடியாவும் ஒரு சேர சொல்றது என்ன தெரியுமா? அண்ணன் ஜெயக்குமார் அவருடைய தனிப்பட்ட செல்வாக்குல தக்க வைக்கிறார் தொகுதின்ட்டு. லாஸ்ட் நைட் நான் அவர் ஜெயக்குமாரோடைய கேம்பெயினுக்கு போயிருந்தேன். நான் நேற்று நைட்டு அங்கே இருக்கிற ஒவ்வொரு தெருவிலையும் யார் இருக்காங்க, அவங்க பேர் என்ன, அவங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு அத்தனை டீட்டெயிலும் கை. நீங்க அவர் வந்து கோவப்பட்டுக்கலாம், என்ன தம்பி எனக்கு எப்படி கொடுத்தீங்க, என்ன இது எப்படி கொடுப்பீங்க நீங்க? ஏங்க எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், அது வேற விஷயம், தட் இஸ் டிஃப்ரெண்ட். இது வேற, இது என்னோட இது இல்லை, திஸ் இஸ் நான் என்னுடைய கருத்து இல்லை. ஃப்ராங்கா என்னுடைய கருத்து அதான் 234 230 அதிமுக கணக்கில் எழுதுங்கன்னு சொல்லுவேன் நான். 30 சொல்லுவேன். சரி, ஒரு 4 போனா போகுது, ஒரு 4 பேர் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு. பட் இட்ஸ் நாட் மைண்ட், இது மக்களோட. சரி, அப்போ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அமமுக கொஞ்சம் முன்னிலை வகிக்குது இல்லைங்களா ப்ரோ? அமமுக ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம் இருக்கு. ஓகே, திருப்பத்தூர் தொகுதி திமுக கிளியர் லீடுங்க, 43.57 விழுக்காடு.
அதிமுக கூட்டணி 34.85 விழுக்காடு, டிவிகே 12%, என்டிகே 7.5%, அதர்ஸ் 2%. அடுத்து சிவகங்கை, அதிமுக கிளியர் லீடுங்க. டிஎம்கே கூட்டணி 33.32 விழுக்காடு, அதிமுக கூட்டணி 45 விழுக்காடு, டிவிகே 10 விழுக்காடு வராங்க கிட்டத்தட்ட, என்டிகே 10க்கு மேலேயே போறாங்க, 11 விழுக்காடு கிட்ட வராங்க. சிவகங்கை வந்து நீங்க கருணாஸ் கொடுக்கும் போதே புரிஞ்சிருக்கணும் நீங்க. அப்பவே இது புரிஞ்சு பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்றாங்க என்னன்னா, வேற ஒரு தொகுதியில அதிமுக வந்து கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கிட்டு இதை வந்து கருணாஸ்க்கு ஒதுக்கிட்டு திமுக அதிமுக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஐ டோன்ட் நோ ஹவ் ஃபார் தட் இஸ் ட்ரூ, பட் இருந்தாலும் இதுல பாத்தீங்கன்னாக்க கருணாஸ் வீக் கேண்டிடேட். அப்ப அந்த இடத்துல வந்து நீங்க இவன் உதயசூரியன் சின்னத்திலேயே நின்னாலும் கூட, ஆமா அங்கேயே நின்னாலும் கூட, ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, இவ்வளவு நாள் வந்து இவ்வளவு வருஷம் வந்து அந்த உதயசூரியன் சின்னத்துல தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் தானே அத்தனை பேர் வேலை செஞ்சிருப்பான் திமுகல. நீ வெளியால கொண்டு வந்து அங்க நிறுத்திட்டு நீ வேலை செய்யணும் எப்படி செய்வான்? புரிஞ்சிருச்சு. சிவகங்கை தொகுதியில யாதவ கம்யூனிட்டி கம்ப்ளீட்டா இவருக்கு அகேன்ஸ்டா நிற்கிறாங்க, கருணாஸ் அவர்களுக்கு அகேன்ஸ்ட். அதே மாதிரி கம்யூனிஸ்ட் பார்ட்டி கருணாஸ் அவர்களுக்கு அகேன்ஸ்ட், காங்கிரஸும் கருணாஸ் அவர்களுக்கு அகேன்ஸ்ட். சூப்பர். இந்த தொகுதியில தாவேக்காவோட நாம் தமிழர் கொஞ்சம் ஏறாங்க, அடுத்த தொகுதியிலும் எக்ஸ்ட்ரா வராங்க. அது ஏன் அப்படின்னா காரைக்குடியோட ஸ்பில் ஓவர் எஃபெக்ட், அண்ணனுடைய எஃபெக்ட். அவர் அங்க இருக்கிறதுனால அவருடைய ஸ்பில் ஓவர் எஃபெக்ட் இங்க எல்லாம் வருது. இங்க காரைக்குடியில நீங்க கொடுத்துருக்கிற நம்பர்லயே பாத்தீங்கன்னா என்டிகேவோட டிவிக்கு அதிகமா வாங்குறாங்கன்ற மாதிரி தான் நம்பர் நீங்க நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் நடக்கலாம். அதாவது என்னன்னா, சீமானுக்கு மட்டும் ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்ன அப்படின்னா, இப்ப நீங்க நார்மலா இப்போ இவர் போயிட்டு திருமாவண்ணன் ஒரு தொகுதியில நிக்கிறாரு அப்படின்னா அந்த தொகுதியில அவர் ஸ்டார் கேண்டிடேட், அவருக்கு 10% ஓட்டு வரும். இப்போ சிதம்பரத்துல திருமாவளவன் நிற்கிறாருன்னா அவருக்கு கிட்டத்தட்ட 35% வாக்கு வரும். பட் அவரோட ஓவரால் ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு இருக்கக்கூடிய வாக்குகள் 2% தான் இருக்கும். சரியா? அப்போ அவர் ஸ்டார் கேண்டிடேட் அங்கே. ஆனால் திருமாவளவனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, அவர் இப்போ சட்டமன்ற தொகுதியில் போயிட்டு அவர் காட்டுமன்னார் கோவிலில் போய் நிற்கிறாருன்னு வைங்க, அவர் ஏன் வாபஸ் வாங்குறாரு? காட்டுமன்னார் கோவில் அவர் நிற்கிறாருன்னா பக்கத்தில் கடலூர், பண்ருட்டி எல்லா இடத்துலையும் வந்து அது ஸ்பில் ஓவர் எஃபெக்ட் என்ன ஆகும்னா கன்சாலிடேஷன் எதிர்த்து நடக்கும். அதனாலதான் அவர் வாபஸ் வாங்க சொல்றாங்க. திருமாவளவன் வந்து சட்டமன்றத்தில் நிக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்க போகுது? பட்டியல் சமூகம் அல்லாத பிற சமூகத்தை சார்ந்தவங்க திமுக ஓட்டு போட மாட்டாங்க பண்றாங்க. இப்போ அதே மாதிரி சீமானனை பொறுத்த வரைக்கும் சீமானன் தான் ஒரு வேட்பாளர்னு போகும்பொழுது சீமானன் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னா, அவர் ஒரு தொகுதின்னு ஒன்று சூஸ் பண்ணி நின்னது கிடையாது. இப்போ ஸ்டாலின்னா ஒரு தொகுதியை சூஸ் பண்றாரு. இவர் இது மாதிரி திருவொற்றியூர்ல கடலூர். இப்ப நீங்க இதே மாதிரி பாத்தீங்கன்னா எம்ஜிஆரோ செல்வி ஜெயலலிதாவோ அவங்களும் நின்று இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு கட்டமைப்பு இருக்கு. செல்வி ஜெயலலிதா வந்து ஆண்டிப்பட்டியில நிக்கிறாங்கன்னா தங்கத்தமிழ்ச்செல்வன் அங்க ஒர்க் பண்ணி வச்சிருக்காரு, பேஸ் இருக்கு. சரியா? அவங்க பர்கூர்ல நிக்கிறாங்கன்னா அங்க பேஸ் இருக்கும், அதனால அவங்க நின்னாங்க. தோக்குறாங்க ஜெயிக்கிறாங்க வேற விஷயம். ஸ்ரீரங்கத்தை நிக்கிறாங்கன்னா அங்க பேஸ் இருக்கு. மனோகர்ல இருந்து ஆரம்பிச்சு பரஞ்சோதியில இருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இப்படி பேஸே இல்லாம ஆர்கே நகர்னா வெற்றிவேல் ஒர்க் பண்ணியிருப்பாரு. ஸோ இப்படி பேஸ் இருக்கிறதுனால அவங்க போய் எந்த கான்ஸ்டியூன்சி வேணாலும் நிற்கலாம். அதுலேயே பார்த்தீங்கன்னா அதிமுக மட்டும்தான் அப்படி நடந்திருக்கும். கருணாநிதியே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா திருவாரூர் போனது எதுக்குன்னா அவர் சொந்த ஊர் அப்படின்றதுனால அதை அடிப்படையாக வச்சு அங்கே பேஸும் இருந்தது, அதனால அவர் போனார். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா அவர் சேப்பாக்கம், அண்ணா நகர், சைதாப்பேட்டை ஒரு பக்கம் ஒரு வாட்டி ஒரு முறை நின்னான்னு நினைக்கிறேன். இது எல்லாமே பேஸ் இருக்கிறதுனால தான் நின்று இருப்பாரு. ஸ்டாலினும் குளத்தூர் போகிறது 1000 லைட்ஸ் என் குளத்தூர் மாறினாரு, பேஸ் அங்கே உருவாக்கி வச்சிருக்காங்க, அதனால அவர் தாக்கு பிடிக்கிறார். ஸோ அந்த மாதிரி பேஸே இல்லாம நான் ஏதோ ஒரு கூட்டாம்போக்கில் போய் ஒரு தொகுதியில நிற்பேன் அப்படின்னா அது ப்ராப்ளம். ஆனா சீமான் பேச்சுக்கள், உரைகள், அவருடைய தாக்கம் இருக்கு இல்லையா, அது சுட்டு இருக்கக்கூடிய தொகுதிகள்ல அண்ணா என்ன பண்ணியிருந்திருக்கலாம்னா 2016, 21 எல்லாம் காரைக்குடியிலே போட்டிருந்தா 26 காரைக்குடியில நின்றுந்தாருன்னா இல்லைங்க. காரைக்குடி வந்து அவரு சொல்றது சிவகங்கை மாவட்டத்துல நான் பிறந்தேன் அப்படிங்கிறாரு. ஆனா அவர் பிறந்த அந்த கிராமம் காரைக்குடியிலேயே இல்ல. அரணூர் வந்து ராமநாதபுரமா? ஆமா, அது காரைக்குடியிலேயே வரல. காரைக்குடியிலேயே இல்லாத ஒரு இடத்துல நான் காரைக்குடியில் நிற்பேன் அவர் சொல்றது வந்து அங்க ஒர்க் அவுட். இன்னொரு முக்கியமான விஷயம், தலைவர்கள் எல்லாருமே அவங்களுடைய தொகுதிகள்
ஸ்ட்ராங் பேஸ் ஏதோ ஒரு இடம் அப்படின்றத சூஸ் பண்ணி அந்த இடத்துல ஏதாவது ஒன்று ஒர்க் பண்ணியிருக்கணும். அண்ட் ரிப்பீட்டடா அதுல இருக்கணும். மக்களோட அப்படி கனெக்டடாவே இருக்கணும். நீங்க பண்ணல அப்படின்னா உங்களால அதை வந்து நீங்க தேர்தல் சமயத்துல மட்டும்தான் நீங்க சூஸ் பண்ணுவீங்கன்னு வரும்போது உங்களை ஏத்துக்கிறதுக்கு மறுப்பாங்க. உண்மைதான் ப்ரோ. அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகள்லையும் எல்லா ஒரு திருவிழா எல்லாத்துலயும் அவன் கலந்துக்கிட்டா மட்டும்தான் அந்த மக்களோட ஐக்கியமாக முடியும். அதான் அப்படிதான் ஒர்க் ஆகும். அதான் எல்லாரும் நடந்துக்கிறாங்க. தட்ஸ் ஹவ் இட் வொர்க்ஸ் ரைட். அடுத்து மானாமதுரைக்கு போயிடலாம். மானாமதுரை அப்படியே சொல்லிடு. ஓகே, மானாமதுரை பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி 40.23 விழுக்காடு, அதிமுக கூட்டணி 39.30 விழுக்காடு, தாவேகா 7.22 விழுக்காடு, நாம் தமிழர் 12.43 விழுக்காடு. இந்த இடத்துலயுமே தாவேகாவோட நாம் தமிழர் கிட்டத்தட்ட ஒரு 4 விழுக்காடு முன்னிலையில் இருக்காங்க. சீமான் இங்க கண்டெஸ்ட் பண்ணியிருந்தா 2வது இடம் அழகா வரலாம். அப்படியா? இங்க கண்டெஸ்ட் பண்ணியிருந்தா 2வது இடம் வரலாம். அண்ணனுக்கு ஐடியா காரணம் என்னன்னா திமுக வேட்பாளர் அவங்க மேல அதிருப்தி அதிகம். இங்க அது அதிமுக ரொம்ப டஃப் ஃபைட் போட்டு அந்த அதிருப்தி வாக்குகளை அறுவடை பண்றாங்க. ஒருவேளை சீமான் அவர்கள் நின்றிருந்தா திமுக 3ஆம் இடம் போயிருக்கும், அதிமுக 2ஆம் இடம் முதலிடத்துக்கு வந்திருக்கும், நாம் தமிழர் 2ஆம் இடம் போயிருக்கும். ஓகே, ஒட்டுமொத்தமா சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 4 தொகுதிகள். அந்த 4 தொகுதிகளில் திமுக 1 தொகுதி கம்ஃபர்டபுள் லீடிங், 2 தொகுதிகள் செம டஃப் ஃபைட் இருக்குது, அண்டு 1 தொகுதியில் அதிமுக லீடிங். இதுதான் நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் பார்க்குறோம். இப்போ டோட்டல் டேலிக்கு வந்துடலாம். சவுத் ஜோன் ஒட்டுமொத்தமாக திமுக கூட்டணி 15 தொகுதிகளில் லீட் பண்ணுறாங்க. 37.86 விழுக்காடு வாக்குகள் அவங்க வாங்குறதாக உங்க கணிப்பு சொல்லுது. அதிமுக கூட்டணி 27 தொகுதிகளில் லீட் பண்ணுறாங்க. அதில் 38.09 விழுக்காடு வாக்குகள் அவங்க வாங்குறாங்க. டிவிக்கு 13%, என்டிகே அரௌண்ட் 7%, அதர்ஸ் ஒரு 4%. டஃப் ஃபைட் அப்படின்னு சொல்லப்படுறது 9 தொகுதிகள் இருக்குது. 9ல எனக்கு ஒரு கேள்வி ஒண்ணு என்னன்னா, போன தடவை அதிமுக தோத்ததுக்கு முக்கியமான ஒரு காரணமா ஃபேக்டரா இருந்தது சவுத் ஜோன். பட் அப்படிப்பட்ட சவுத் ஜோன்ல இந்த தடவை அதிமுக லீட் எடுக்குது இல்லைங்களா? அது ஒரு விஷயம். 2வது வந்து இந்த 9 டஃப் ஃபைட் இருக்கு இல்லையா, அந்த 9 டஃப் ஃபைட்ல வந்து எதுக்கு சாதகமா போறதுக்கு வாய்ப்பு இருக்குது? அதிமுகவுக்கு 5 போகலாம், திமுகவுக்கு 4 கிடைக்கலாம். ஸோ 30+ல ஏடிஎம்கே போகலாம், லெஸ் தென் 20ல டிஎம்கே நிக்கலாம். கண்டிப்பா அந்த 50 தொகுதிகளில் கிட்டத்தட்ட இப்படிதான் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது உங்களுடைய கணிப்பாக இருக்கிறது. முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த சர்வேவுமே நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபைனல் நம்பர்ஸை பார்த்துடலாமா? 234 தொகுதிகளுக்கும் இடம் வளம் ஸ்பிக் மீடியா என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்த்துடலாம். ஓகே, ஒரு வழியா பார்த்துட்டோம். 234 தொகுதியுமே பார்த்துட்டோம். சென்னையில ஆரம்பிச்சு கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் மொத்தமா பார்த்தாச்சு. அதுல ஒவ்வொரு ஜோன்லயும் ஒவ்வொரு மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. இப்ப ஃபைனல் நம்பர்ஸ் அவுட் ஆஃப் 234 என்ன வருது அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் பார்த்துடலாம். திமுக கூட்டணி மொத்தமா 37.47 விழுக்காடு வாக்குகள் வாங்குறதாக உங்களுடைய கணிப்பு சொல்லுது. இது கடந்த சட்டமன்ற தேர்தலோடு ஒப்பிடும்போது ஒரு 6.5-7% குறைவா? ஆமா. ஸோ 37.47 விழுக்காடு வாக்குறதாக ஸ்பிக் மீடியா இடம்பலம் கருத்து கணிப்பு கூறுகிறது. சீட்டுன்னு பார்த்தோம்னா 88 சீட்டுல இருந்து 94 சீட்டு வரை திமுக கூட்டணி வெல்லலாம். 100 தொடர்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான். இந்த டஃப் ஃபைட்லாம் சேர்ந்து நீங்க இதுல வந்து ஒரு கால்குலேஷனுக்கு வரீங்க. அப்போ 88 இருந்து 94 தொகுதிகளை திமுக கூட்டணி வெல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 39% ஓட்டு கிட்ட வராங்க. 2021ல 41 வாங்கியிருந்தாங்களா? 41%. ஆமா. இப்ப விஜய் ஃபேக்டரால அந்த கூட்டணி 2% தான் இழக்கிறாங்க. 38.85 விழுக்காடு வாக்குகளை அதிமுக கூட்டணி வாங்குகிறது. அது சீட்டா பார்க்கும்போது 112 சீட்டுகள்ல இருந்து 120 சீட்டுகள், அந்த டஃப் ஃபைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது 120 சீட்டுகள் வரைக்கும், தொகுதிகள் வரைக்கும் அதிமுக கூட்டணி வெல்லலாம் அப்படின்னு சொல்றீங்க. அப்புறம் அதுக்கு மேல ஏறது வாய்ப்பு இல்லையா? 127 வரைக்கும் போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஒருவேளை இந்த கடைசி 10 நாட்கள் என்பது ஒரு பெரிய அலையாகவோ சுனாமியாகவோ மாறினா, இது அலை தேர்தல் அப்படின்னு எனக்கு தோணல. இது அலை 2016 கூட ரிப்பீட் ஆகலையா? இது ஒரு அலை எலெக்ஷன், வேவ் எலெக்ஷன் மாதிரி எனக்கு இது தெரியல. பட் என்னன்னா, அங்கங்க உங்களுக்கு ஒவ்வொரு ஜோன்லயும் ஒவ்வொரு விதமான ரிசல்ட் இருக்கு. டெல்டால உங்களுக்கு வேவ் எலெக்ஷனா இருக்கு,
டெல்டால டிஎம்கே பயங்கரமான ஒரு அடி இருக்கு. ஆமா. சவுத்துலயும் வேவ் எலெக்ஷன் மாதிரி தான் இருக்கு. பட் கொங்கு அண்ட் மற்ற ஜோன் நார்த் சென்னை மூணுமே வந்து வேவ் எலெக்ஷன் மாதிரி இல்லை. கொங்கு அண்ட் நார்த், கொங்கு ரிட்டர்னிங் இட் செல்ஃப். ஆமா, நார்த்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா இட்ஸ் அ 1 year போலரைசேஷன். புரியுது. அது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து 1 year போலரைசேஷன் நடந்திருக்கு. இந்த போலரைசேஷனுக்கு காரணம் வந்து ஓவர் ஸ்மார்ட்னஸ், திமுக காட்டிய ஓவர் ஸ்மார்ட்னஸ் தான் நான் சொல்லுவேன். அதாவது என்னன்னா ராமதாஸ் ஐயா விஷயம் அவங்க ஃபேமிலியை உடைச்சதா இருக்கட்டும், இல்லை அந்த 10.5 வந்து அவங்க வந்து இப்படி அப்படி மாற்றி பேசினதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு சேர வந்து அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் அந்த போலரைசேஷன். அண்ட் இன்னொன்று என்னென்னா வன்னியர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து 2024 பாராளுமன்ற தேர்தலில் நம்ம பார்த்தோம், மிகப்பெரிய அளவில் அதிமுகவுடைய பேக் போனாக மாறிட்டு. பாமக இல்லாமலே அதான் சொல்கிறேன். 24 பாமக வந்து என்டிஏ தனியாக நின்னாங்க அப்படின்ற பட்சத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்க அதிமுக அந்த ரோபஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லுவேன். ஏன் ரோபஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லுவேன்னா நேஷனல் ஃபேஸ் கிடையாது, அவங்க பெருசாக பணமும் செலவு பண்ணலை அந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும், கூட்டணியும் பலமான ஒரு கூட்டணி கிடையாது அப்படின்ற நிலையில் அவங்க வந்து they were able to record almost 22-23% அவங்க ரெக்கார்ட் பண்ணாங்க. அப்படின்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து வன்னியர் போலரைசேஷன். வன்னியர் பெல்ட்டில் தருமபுரியை தவிர்த்து மற்ற எல்லா இடத்துலையும் 30% மேலே வாங்கினாங்க. அந்த ஒரு ஃபேக்டர், அதாவது அதை வந்து பாமகவும் புரிஞ்சுக்கிச்சு. ஏன்னா வன்னியர்ஸ் மூவிங் டுவர்ட்ஸ் கம்ப்ளீட்டா தேர் அப்படின்றதுனாலதான் வந்து அவங்களுக்கு வந்து வேல்யூ அடிஷன். ஓகே, அடுத்ததாக தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தலில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிற கட்சி. இந்த நம்பர்ஸுமே யாராலுமே, அதாவது எல்லாருமே யூனிஃபார்மா சொல்ற மாதிரி நம்பர்ஸே பார்க்க முடியல. 25% வரைக்கும் சொல்றாங்க, 20 சொல்றாங்க, 18, 17 அப்படிதான் வந்துட்டு இருக்கு. உங்களுடைய நீங்க எடுத்த அந்த 1.5 லட்சம் சாம்பிள்ஸ் அடிப்படையில உங்களுடைய சர்வே என்ன சொல்லுது அப்படின்னா 15% கிட்ட வராங்க, டிவிக்கே வராங்க. சீட்டுன்னு பார்க்கும்போது 4 to 5 சீட்ஸ் அப்படின்ற மாதிரி வராங்க. குறிப்பா அதுவும் சென்னை பகுதிகளில் இருந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு தான் உங்களுடைய சர்வே கூறுகிறது. அந்த 4 to 5 சீட்ஸ் என்னன்னா, ஓகே, ஒன்று பெரம்பூரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இன்னொன்று வந்து மதுரை வாயிலா இருக்கிறதுக்கு. திருச்சி ஈஸ்ட் வாய்ப்பு இல்லைங்கிறாங்க. திருச்சி ஈஸ்ட் வாய்ப்பு இல்லை, மதுரை வாயிலா இருக்குது, எக்மோர் ஒன்று இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வீடியோ பார்த்துருப்பாங்க சென்னை ஜோன் கூட. ரைட் விடு, நம்ம போயிடலாம். அம்பத்தூர், மதுரை வாயல், பெரம்பூர், எக்மோர், அதை தாண்டி வந்து அவங்களுக்கு சோழிங்கநல்லூர்ல ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இந்த வகையில் வந்து தாவேக்கா வந்து 4-5 சீட்டு ஜெயிக்கிறதுக்கும் 14.81 விழுக்காடு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு உங்க சர்வே. நான் ஒரு கணக்கு சொல்லியிருந்தேன் இன்னைக்கு காலையில ஒரு வீடியோல, சென்னையில 90% போலாக செய்யுங்க எப்படியாச்சும். விஜய் அவர்கள் அதையும் சேர்த்து உங்களுடைய பிரச்சாரத்துல பேசி 90% போலிங் சென்னையில் நடக்க வைங்க. சர்க்கார் படத்துல பேசின அதே வசனம், யாரெல்லாம் சோம்பேறித்தனப்பட்டு வீட்டுல உட்காந்துட்டு ஓட்டு போடாம வராங்க, வெளியே வாங்க எல்லாரும் வர வச்சு வர வைக்கணும். 90%, 85% மேல சென்னையில போலிங் ஆக ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுச்சுன்னா டிவிகேவுடைய நம்பர்ஸ் தாராளமா ஏறலாம் சென்னை சோன்ல. இது என்னுடைய ஒரு பார்வை. நான் பெரிய என்ன சொல்றது அரசியல் கருத்து கணிப்புகள்லாம் பண்ணக்கூடிய. விஜயோடைய ஓட் பேங்க் வந்து என்னை பொறுத்தவரை நாங்கள் களத்தில் பார்த்த வரைக்கும் ஒரு 17% வரைக்கும் போகலாம். அதுக்கு மேலே போகும் அப்படிங்கிறது அது லக்கு. அதுக்கு மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. பார்ப்போம். நாம் தமிழர் கட்சி தனியாக தான் நிற்போம் அப்படின்னு சொல்லி உறுதியாக நிற்கிறாங்க. கடந்த 2024 8 விழுக்காடு கிராஸ் பண்ணி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாறினாங்க. 2021 தேர்தலில் 7 விழுக்காடு வாக்குகள் கிட்ட வாங்கினாங்க. ஆனா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் 6 விழுக்காட்டுக்கும் கீழே போறாங்க அப்படின்னு சொல்லி ஹரிஷ் ப்ரோ உங்களுடைய சர்வே சொல்லுது. ஓகே, அது முடிவுகள் அப்ப அவங்க பார்த்து அது இது 6%, 8% 6 குறைஞ்சது காரணம் என்னன்னா, இந்த சசிகலா ராமதாஸ்ங்கிற ஒரு ஃபேக்டர் இல்லைன்னா 8% தக்க வச்சிருக்காரு. அப்படியா? அவங்க என்டிகேவோட ஓட்ஸ் அவங்க பிரிக்கிறாங்களா? ஸோ ஒரு சிலர் வந்து என்டிகேவுடைய வாக்குகள் ஃப்ளோட்டிங் ஓட்ஸ், அது வந்து நிரந்தர வாக்கு வங்கி கிடையாது. இந்த ஃப்ளோட்டிங் ஓட்ஸ் வந்து கடைசி நேரத்தில் முடிவு பண்ணக்கூடிய வாக்காளர். நான் எதிர்பார்த்தது ஓட்டு பர்சன்டேஜ் இந்த வாட்டி குறையலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். பட் அண்ணன் ஒருத்தர் எப்படியாச்சும் சீமான் அவர்கள் அவருடைய அரசியல் கருத்துக்களை வந்து இன்னும் வலுவாக வைக்கணும், திமுகவுக்கு எதிராக வைக்கணும், சசிகலா அவர்களுக்கு ராமதாஸ் அவர்களுக்கு எதிராக இருக்கணும். அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். அவர் வந்து சசிகலா அவர்கள் என்னுடைய நட்பு வட்டத்தில் இருக்காங்க அப்படின்னு அவர் ரொம்ப அமைதியாக இருந்தார்னா இந்த 5.5 கூட
4ஆ குறையலாம். ஓகே, அப்படியா? அது வந்து பாசிட்டிவா நமக்கு மாறும் அப்படின்ட்டு அவங்க எதிர்பார்த்து செய்யறது வந்து நெகட்டிவா மாறிட்டு இருக்குதுன்னு நீங்க சொல்ல வரீங்க. ஓகே, அதர்ஸ் 3% இருக்காங்க. ஸோ இதுதான் ஃபைனல் நம்பர். ஸ்பிக் மீடியா இடம்பலம் கருத்து கணிப்புப்படி அதிமுக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும். ஆனா ரொம்ப ரொம்ப போராடி ஒரு மாதிரி அப்படி ஏறி ஒரு 120 சீட் அந்த மாதிரி ஜெயிச்சு ஆட்சியை பிடித்து இபிஎஸ் முதலமைச்சர் ஆகலாம் அப்படிங்கறது உங்களுடைய கணிப்பாக இருக்கிறது. 112ல இருந்து 120, 127 அப்படிங்கிறது மேக்ஸிமம் நம்பரா நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கு மேலேயும் மேக்ஸிமம் நம்பர் 127க்கு மேல போகுது அப்படின்னா இட் இஸ் அ வேவ் எலெக்ஷன். அப்போ 127க்கு மேல போகுது அப்படின்னா அது எங்க நிக்கும்னு சொல்ல முடியாது. எங்க வேணா போகும், எங்க போயிட்டே இருக்கும். ஏன்னா அது பாடி ஏறி போயிட்டே இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் திமுக முட்டுக்கட்டையை போட்டு அப்படி இப்படின்னு பண்ணாலும் அந்த 120ங்கிறது வந்துருவாங்க. முட்டுக்கட்டை போடுறதுன்றதுல நீங்க ஒண்ணு நல்லா இல்ல புரிஞ்சுக்கோங்க. ஒர்க்க சொல்றேன், எலெக்ஷன் ஒர்க்க சொல்றேன். இல்லைங்க, திமுக என்னைக்கு நான் பார்த்த வரைக்கும் என்னைக்கு எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சோ அன்னையே வந்து திமுக கையிலிருந்து மொமெண்டம் ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இல்ல பாக்க இது வந்து 2 கட்சிகள் தான் இப்போ மொமெண்டமா கையில வச்சிருக்காங்க. ஒண்ணு அதிமுக அவங்களோட கூட்டணியோட பலம், அதிமுகவோட பலம் அதுல வச்சிருக்காங்க. விஜய் அவருடைய தனிப்பட்ட பலம். இந்த 2 கட்சிகள் தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா, அதாவது ஒரு கூட்டணி அதிமுக கூட்டணி, விஜயோடைய இவங்க 2 பேரும் தான் மொமெண்டமா கையில எடுக்கிறாங்க. அதுவும் அதிமுக எடுப்பதற்கு காரணம் அவங்களுடைய ஃபீல்டு ஒர்க்கு. 2வது அவங்க வந்து கெயின் பண்றாங்க. திமுக வர்சஸ் அதிமுகன்னு வரும்பொழுது அதிமுக கெயின் பண்றாங்க. விஜயை பொறுத்தவரைக்கும் அவங்களோட சப்போர்ட்டர்ஸ் வாய்ஸிஃபெரஸா இருக்காங்க. நிறைய இளைஞர்களா இருக்காங்க, வாய்ஸிஃபெரஸா இருக்காங்க. வெளியில வந்து அவங்க எக்ஸ்பிரஸ் பண்றாங்க அவங்க. அதனால எங்க பார்த்தாலும் விஜய் விஜய் அப்படின்னு நமக்கு தெரியுது. சரியா? ஸோ இது 2ம் வந்து மொமெண்டமா கேரி பட்டு போவதுனால அது வந்து திமுக அந்த மொமெண்டம்ல பின்தங்கி இருக்கு. அதனாலதான் உப்பு சப்பு இல்லாத விஷயங்கள் எல்லாம் எடுத்து பேசிக்கிட்டு நான் டெல்லியை எதிர்க்கிறேன். அது தேர்தல் இங்கே தமிழ்நாட்டில் நடக்குது. 5 வருஷம் சாதனையை சொல்லி பேச முடியல. எடப்பாடியாருடைய அந்த ஒரு போட்டோவையே ஊரா போய் காமிச்சிக்கிட்டு இதைத்தான் பண்றாங்களே தவிர்த்து இது ஒரு பிரச்சாரமாவே நீங்க சொல்ல முடியாது. அது ஒரு கிடையாது. இது ஒரு யூடியூபர் பண்ற வேலை, ஒரு ட்ரோல் யூடியூபர் எவனா பண்ணிட்டு இருக்க வேண்டிய வேலை அது. இது ஒரு செல்ஃப் இருக்காத பிரச்சாரம் ப்ரோ. இது என்னன்னா, இப்போ 46 டஃப் ஃபைட் நீங்க கொடுத்துருக்கீங்க இல்லையா? இப்போ நீங்க கடைசியில வந்து மிஞ்சி போனா ஏடிஎம்கே 127 வரைக்கும் போலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, அந்த 127ன்றது இந்த 46ல இருந்து வரக்கூடிய அந்த எல்லாம் சேர்த்து 24 25 சீட் வரைக்கும் அதிமுக போகலாம். இந்த 46 போலாம். சரி, இந்த 26ல இருந்து அந்த 25 26 சீட்ஸ் போனா ஏடிஎம்கே வந்து தனி மெஜாரிட்டி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அதோட சேர்த்து தான் 27 127 சொல்றாங்க. ஆமா, அதோட எல்லாம் இன்க்ளூடடா தான் வந்து 127 கிட்ட வரும் அப்படிங்கறத நான் சொல்றேன். என்டிஏ ஃபார்மிங் தி கவர்மெண்ட், எங்களுடைய அதிமுக ஃபார்மிங் தி கவர்மெண்ட் அப்படினு உங்களுடைய கருத்து கணிப்பு சொல்லுது. என்டிஏ கூட்டணி, அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி, அதிமுக தலைமையிலான என்டிஏ இந்த அரசாங்கத்தை ஃபார்ம் பண்றாங்க. இதுல அதிமுகவுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்கிறதா அப்படின்றது வந்து அது நம்மளால இப்ப கணிக்க முடியாது. ஏன்னா இந்த டிஃபிகல்ட் சீட்ஸையும் மீறி வேற சீட்ஸ்ல எப்படி பிரீச் பண்றாங்கன்னு வேற இருக்கு. ஸோ அப்படி பிரீச் பண்ணாங்கன்னா, ஏன்னா நம்ம 127 அப்படின்றத நம்ம கொடுக்குறோம், 127க்கு மேல அவங்க போயிட்டாங்கன்னு வைங்களேன், அப்பர் லிமிட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. அப்போ அது என்ன ஆயிடுது, வேவ் எலெக்ஷனா மாறுது. இந்த எலெக்ஷன் இப்போ வரைக்கும் நம்ம வேவா பார்க்கல, பட் கிட்ட நெருங்க வாக்குப்பதிவுக்கு 15 நாளைக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட சர்வே அந்த நிலைமையில 127 தொகுதிகள் வரைக்கும் அதிமுகவுக்கு ஒரு ஃபேவர் இருக்கிறது தெரியுது. அந்த கடைசி 10 நாள் மேஜிக் என்ன வேணா அவங்க பண்ணலாம். அப்படி பண்ணி அவங்க அதுக்கு மேலேயும் எடுத்துட்டு போவாங்க. அதுல திமுக மேல வருவதற்கான சாத்தியக்கூறுகள் கம்மியா, எல்லா இடத்துலயுமே கட்டான மாதிரி கம்மியா இருக்கிற மாதிரி இல்ல, எனக்கு இல்லவே இல்லங்கிற மாதிரி தான் தெரியுது. அப்போ இங்க மேல போறதுக்கான வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னா 2 பேருக்கு தான் இருக்கு. ஒண்ணு அதிமுக, இன்னொன்னு தாவேகா. பாப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. இல்ல, இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, தெற்குல அதிமுக படுதோல்வி சந்திக்கும்னு திமுக தரப்புல தொடர்ந்து சொல்லப்பட்டு வருது. நம்புறாங்க. ஆன்டி முக்குளத்தோர் பார்ட்டின்னு ஏடிஎம்கேவை முத்திரை குத்துறாங்க திமுக தரப்புல. பட் அப்படி இல்லை அப்படிங்கறதா சர்வே ரிப்போர்ட் சொல்லுது. தெற்குல நீங்க சொல்றபடி பார்த்தா வேற லெவல் இருக்கு ப்ரோ. ஏடிஎம்கே 45% ஆஃப் முக்குளத்தோர் கம்யூனிட்டியில இருந்து 45% ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்றாங்க. ரைட்டு. இது பல பேருக்கு, குறிப்பாக தமிழர் ஒற்றுமையை விரும்பாத பல சக்திகளுக்கு வயிற்றில் புலியை கரைத்திருக்கும். நான் ஓப்பனா பேசிடுறேன். என்னன்னாலும் எனக்குள்ள ஒரு தமிழர் ஒற்றுமை விரும்பாதவர்கள் வயிற்றில் புலியை கரைக்குமான்னு எனக்கு தெரியல. திமுக சீமானவர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நபருக்கு அது பிரச்சனையாகலாம். புரிகிறது, யார் என்று புரிகிறது. அது மட்டும் இல்ல, நான் அதையும் தாண்டியும் சொல்றேன். ஒரு தமிழர் முதலமைச்சர் வேட்பாளரா நின்னா மற்ற தமிழர்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னு ஒரு நரேட்டிவ் இருக்குது இல்ல, அது உடையணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் பர்சனலா முதல்ல நான்
ஒரு தமிழர் முதலமைச்சர் ஆகணும்னு விரும்புறதுக்கான காரணமே அந்த நெரேட்டிவ் உடையணும். மத்த சமூகத்தை சார்ந்த தமிழர்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னு ஒண்ணு உருவாக்கி வச்சிருக்காங்கல்ல, அது உடையணும் முதல்ல. அது உடையணும். அதுக்காகவே என்ன நடக்குதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ரொம்ப நன்றி பிரதர், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நேரம் பேசிட்டீங்க, டயர்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொன்னு நம்ம கிரெடிட் கொடுக்க வேண்டியது கொடுத்தே ஆகணும். இவருக்கு இல்ல, இவருக்கு நான் கொடுக்கணும். இவர் சும்மா தானே இருக்கிறாரு. நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த அடிக்கிற சம்மர் வெயில்ல போயிட்டு ஊர் ஊரா திரிஞ்சு அங்கங்க அலைஞ்சிட்டு போயிட்டு வந்து இது எடுத்துட்டு வந்தாங்கல்ல. 27 பேர் அவங்க டீம்ல இருக்காங்க. அவங்க பேரை நான் வாசிச்சிடுறேன். கடைசி வரைக்கும் பாக்குறவங்க அவங்களுடைய பேரையும் கேட்டு அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லியிருக்கேன். ஸ்பிக் மீடியா இடம்பலம் டீம் மெம்பர்ஸ்: பிரசன்னா, கீர்த்தனா, சதீஷ், விக்ரம், அஜய், ராகுல், அக்ஷயா, திவ்யா, அகில், தேவிகா, லோகேஷ், அமலா, அஸ்வின், சங்கீதா, சூர்யா, கவின், பிரணவ், கார்த்திக், தமிழரசன், ரம்யா, பவித்ரா, ஸ்ரீராம், சபரீஷ், லாவண்யா வெங்கடேசன், நாகராஜ் அண்ட் ஹரிஷ் எம். அதெல்லாம் விட முக்கியமா இப்போ நம்ம இவ்வளோ மணி நேரம் பேசுறத இப்போ இல்லை 9 hours 10 hours எப்பெல்லாம் போட்டோமா, நைட்டு பகல் இரவு பகல்னு பார்க்காம அதை எல்லாத்தையும் வந்து எடிட் பண்ண நம்ம மணி அவர்களுக்கு ரோல் பிளே பண்ணியிருக்காரு. அதனால அவருக்கும் நம்மளுடைய நன்றி. 22 வயது இளைஞர் வச்சு சும்மா அப்படியே மக்களுக்கு எல்லாருக்கும் இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்கும் கூட நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.